செயலாளர் செயல்பாட்டாளர் தாமோதரன், பொருளாளர் மோகன்ராஜ் உட்பட அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு என்னுடைய உரையை நான் எப்படி பேசுகிறேன் என்பதை கண்காணிப்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, ஐயா நேரு அவர்களே, ஐயா ராம அன்பழகன் அவர்களே, சிக்காகோவிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஐயா சேரலாதன் அவர்களே, ஐயா சடகோபன் அவர்களே, இன்னும் பல்வேறு பெரியார் பெருந்தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தினை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் வெட்கப்படும் அளவிற்கு ஐயா பொற்செழியன் அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள். நாம் புகழ்ச்சியை எதிர்பார்க்காதவர்கள், நாடாதவர்கள். அவர் ஏன் இப்படி புகழ்ந்து பாடினார் என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல ஐயா தமிழ்ச்செல்வர் அவர்களும் நிறைய சொன்னார்கள். அத்தனைக்கும் அவர்தான் காரணம். என்னை இயக்குபவர் அவர்தான். அவரோடு பல்வேறு இன மக்களின் ஒரு கூட்டு அமைப்பு. மதம் என்ற ஒரு மதம் நம்ம எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. யாரோ ஒரு நீதிபதி சொன்னானாம், இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, அது வாழ்க்கை நெறி என்று. உணவு உடுக்க உடை இருப்பிடமின்றி அவர்கள் செய்யும் தொழிலால் தாழ்த்தப்பட்டு, இழிவுபடுத்தப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செருப்பு தைப்பவனுக்கு செருப்பு போட உரிமை இல்லை, துணி உடுப்பவனுக்கு நல்ல துணி உடுத்த உரிமை இல்லை, விவசாயி நல்ல சாப்பாடு உரிமை இல்லை, துணி நெய்பவன் நல்ல துணி உடுத்த உரிமை இல்லை. இப்படி பல்வேறு தொழில்களை, அத்தியாவசியமான தொழிலை செய்து கொண்டும் அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட கிடைக்க விடாத சாதியை, வர்ணாசிரமத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்து மதம் ஒரு வாழ்க்கை நெறியா. உட்கார்ந்த இடத்திலேயே வயலில் இறங்காமல் பச்சரிசி, முழுமையான பச்சரிசி, முனைமுழங்காத பச்சரிசி வருகிறது. மாடு மேய்ப்பதில்லை, பாலும் தயிரும் நெய்யும் வருகிறது. அவன் துணி நெய்வதில்லை, அவனுக்கு பட்டாடையும் பட்டு துண்டும் பட்டு சேலையும் இருக்கிறது. இப்படி எந்த விதமான தொழிலும் செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலேயே அத்தனை அனுபவிக்கக்கூடிய பார்ப்பனுக்குத்தானே அது உயர்ந்த நெறி, வாழ்க்கை நெறியாக இருக்க முடியும். எப்படி சாக்கடையிலே உழன்று கொண்டு பன்றிகளோடும் நாய்களோடும் கீழான விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி அது வாழ்க்கை நெறியாக இருக்க முடியும்? அண்ணல் அம்பேத்கர் சொல்கின்றார், இந்து மதம் என்பது ஜாதி மக்களின் சொர்க்கம், கீழ்ஜாதி மக்களின் நரகம் என்று சொல்கின்றார். அப்படி சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வேண்டுமானால் இந்து மதத்தை ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்லலாம். தீண்டத்தகாத மக்களுக்கு எப்படி அது ஒரு வாழ்க்கை நெறியாக, வாழ்வியல் தத்துவமாக இருக்க முடியும்? இந்த நாட்டை எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கும் கூட நமது நாட்டிலே வாசு பார்க்கிறான். வாசு பார்க்கக்கூடியவன் அந்த வாசிலே கழிவறை இருக்கிறது என்று எவனாவது சொல்ல முடியுமா? அந்த கழிவறை என்பது எந்த வாஸ்து சாஸ்திரத்திலும் கிடையாது. இன்றைக்கு பொறியாளர்கள் வேண்டுமானால் மக்களை ஏமாற்றுவதற்காக வீட்டுக்குள்ளேயே கழிவறையை வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காலத்திலே எந்த வீட்டிற்கும் கழிவறை கிடையாது. எல்லோரும் திறந்த வெளி கழிவறையைத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த திறந்த வெளி கழிவறையை பயன்படுத்தி தெருவோரங்களிலும் சாலையோரங்களிலும் அவர்கள் அங்க கண்ட இடத்திலே அமர்ந்து தங்களுடைய மலத்தை கழித்து கொண்டிருந்தார்கள். அது வெளியே கிடந்து நாரி அதனால் புழுக்கள், கிருமிகள் உண்டாக்கி பல்வேறு நோய்கள் வந்து கொண்டிருந்தது. அந்த மலத்தை எல்லாம், அந்த நாற்றத்தை எல்லாம் அப்புறப்படுத்துகின்ற ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் தான் இந்த நாட்டிலே அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களைத்தான் நாம் உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எந்த விதமான பலனும் இல்லாத ஒரு மணியாற்றுகின்ற வேலையை செய்யக்கூடிய பார்ப்பான் தான் இன்றைக்கு உயர்ந்த ஜாதியாக இன்றைக்கு சமுதாயத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நான் பேசப்போகின்ற தலைப்பு அப்படிப்பட்ட ஒரு துப்புரவு பணியாளரை, தூய்மை பணியாளர் பற்றித்தான். தூய்மை பணியாளர்களை தூப்புக்காரி என்றுதான் தென் மாவட்டங்களில் அழைத்திருக்கிறார்கள். அதுவும் கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதியிலே, அங்கே தமிழும் மலையாளமும் கலந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே அந்த தூய்மை பணியாளரை தூப்புக்காரி என்று அழைக்கின்றார்கள். அந்த தூப்புக்காரி என்ற ஒரு நாவல், அருமையான ஒரு நாவல். இந்த நாவலை மலர்வதி என்கின்ற இளம் எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அந்த எழுத்தாளர் சாகித்ய அகாடமியின் இளம் எழுத்தாளர் விருது பெற்றவராக இருக்கிறார். மிக சின்ன வயதிலேயே அவர் இரண்டாவது நாவல் இது.
அதற்கு முன்பு ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். இது இரண்டாவது நாவலிலேயே சாகித்ய அகாடமியுடைய விருதை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த எழுத்து எவ்வளவு வல்லமை பெற்றது, எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் உணர முடிகின்றது. இந்த நாவலுக்கு 2 பேர் அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். ஒருவர் நாவலாசிரியர் பொன்னியலன் அவர்கள், அவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தான். இன்னொருவர் மேலாண்மை பொன்னுசாமி, அவரும் புகழ்பெற்ற எழுத்தாளர், அவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். 2 பேரும் அந்த எழுத்தாளரை பற்றி மிக அற்புதமாக அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். இந்த நாவலை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட நாவல் என்பதை நாம் சொல்லாமலேயே விளங்கும். இந்த நாவலிலே முழுக்க முழுக்க அந்த தென் மாவட்டத்திலே, அதுவும் கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதியிலே வரக்கூடிய நிகழ்வாக ஒரே ஒரு ஊரை சுற்றி அமைந்திருக்கிறது. அது முழுக்க முழுக்க அந்த வட்டார வழக்கிலேயே அமைந்திருக்கிறது. அந்த வட்டார வழக்கிலே பல சொற்கள் எனக்கு கூட பல நேரங்களில் புரியாமல் இருந்தது. திரும்ப திரும்ப படிக்கின்ற பொழுதுதான் அந்த சொற்கள் எல்லாம் அதனுடைய பொருள் எல்லாம் புரிந்தது. இன்னும் கூட சொல்ல வேண்டுமானால் அண்டி ஆபீஸ் என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த சொற்றொடருக்கு என்ன பொருள் என்று தெரியாமல் இருந்தேன். அம்மா மணிமேகலை அம்மாவிடத்தில் கேட்ட பொழுதுதான் அந்த அண்டி ஆபீஸ் என்பது ஒரு முந்திரி தொழிற்சாலையை சேர்ந்தது என்று அவர்கள் விளக்கம் தந்தார்கள். இப்படி பல வார்த்தைகள், பல சொற்கள் அந்த வட்டார வழக்கில் அமைந்திருக்கு. அந்த நாவலிலே வரக்கூடிய கதாபாத்திரம் தான் முக்கியமான கதாபாத்திரம். கனகம் என்பவர் கல்லுவிளை என்கின்ற ஒரு ஊரிலே, அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், ஏராளமான மக்கள், அங்கே பல சாதியைச் சேர்ந்தவர்களும் பல மதத்தைச் சேர்ந்தவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இந்து நாடார்கள், கிறிஸ்தவ நாடார்கள், அங்கே செக்கிலியர்கள், பறையர்கள், இன்னும் மீனவர்கள் என்று பல பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கே எந்த விதமான சாதி சண்டையும் வந்ததில்லை, மத சண்டையும் வந்ததில்லை. அவரவருக்குரிய கோயில்களிலே, சர்ச்சுகளிலே போய் வழிபட்டாலும் கூட அவர்களுக்கு எந்த விதமான அந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் கலந்தே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் சாதி என்பதை உயர்த்தி பிடிப்பார்கள். திருமணம் என்று வருகின்ற பொழுது அந்த திருமணத்திலே சாதியை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ஊரிலே ஒரு மருத்துவமனை, புகழ்பெற்ற மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனையிலே அனைத்து பிரிவுகளும் இருக்கின்றன. பிரசவ வார்டிலிருந்து அவசர சிகிச்சை பிரிவு, குடும்ப கட்டுப்பாடு என்று பல பிரிவுகளும் அதில் இருக்கிறது. அந்த மருத்துவமனையிலே துப்புரவு பணியாளராக 50 வயது மதிக்கத்தக்க கனகம் என்ற பெண்மணி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் முக்கியமான கதாபாத்திரம் இதிலே. அவர் ஒரு நாடார் சாதியைச் சேர்ந்தவர். நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் துப்புரவு பணியாளர் என்று சொன்னால் அது அருந்ததியர்கள் தான் பணியாற்றுவார்கள் என்று. ஆனால் அந்த பகுதியிலே நாடார்களும் அந்த பணியை செய்திருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அது ஒரு காலத்தின் கட்டாயம். அவருடைய கணவர் ஒரு நீண்ட காலத்திற்கு முன்பு, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகுந்த நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஏராளமான பணம் செலவாகின்றது. இருந்தாலும் அவர் இறந்து விடுகிறார். அதனால் அந்த மருத்துவமனைக்கு ஏராளமான பணம் கட்ட வேண்டியிருப்பதால் அதை கடனாக ஏற்றுக்கொண்டு அந்த கடனை கழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மருத்துவமனை நிர்வாகம் சொன்னதனால் அந்த அம்மையார் அங்கே தூய்மை பணியாளராக, தூப்புக்காரி என்ற பெயரிலே அங்கே வேலை செய்கிறார். தூப்புக்காரி என்றால் துப்புரவு பணியாளர். அங்கே குப்பைகளை, மலத்தை, நாயின் மலத்தை, மனித மலத்தை, மூத்திரத்தை, சாக்கடையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே ஒரு அம்மா கூப்பிடுறாங்க, தூப்புக்காரி என்று கூப்பிடுகின்ற பொழுது அந்த அம்மா திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அந்த தூய்மை பணியாளருக்கான ஒரு மேற்பார்வையாளர் அவங்க கூப்பிட்றாங்க, என்ன முடியல வேலை, மேலே வா, இங்கே வேலை இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இவங்க ரொம்ப சலிச்சுக்க, என்ன இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இது மாதிரி அதட்டிக்கிட்டே இருக்காங்க, இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, இங்கே வேலை செஞ்சா அங்கே வாம்பாங்க, அங்கே வேலை செஞ்சா இங்கே வாம்பாங்க, இதே வேலையா போச்சுன்னு சொல்லி அங்கே மீறி சுத்தம் செய்ய வேண்டிய இடத்தை சுத்தம் செய்து விட்டு அந்த தண்ணீர் ஊற்றி கழுவுகிறார். தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு மேலே செல்லலாம் என்று திரும்பிய நேரத்திலே அங்கே நோயாளியை பார்ப்பதற்காக வர பெண்மணி வெத்திலை பாக்கு போட்டுக்கொண்டு புளிச்சென்று கழிவு இடத்துல துப்புறார். கழிவு இடத்துல துப்புன உடனே அந்த அம்மாவுக்கு, கனகத்துக்கு கோபம் வருது. ஏமா இப்பத்தானே கழுவிட்டு வர்றேன், இப்படி புளிச்சுன்னு துப்புறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா, கொஞ்சம் தள்ளி துப்பக்கூடாதுங்கிறப்ப சும்மா கழுவுறீங்களோ, கை நிறைய சம்பளம் வாங்கல அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. உடனே ஆமா ரொம்ப கை நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, வாங்க நீங்க சம்பளம் வாங்கிட்டு அந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிறப்ப அந்த அம்மா ரொம்ப கோபமா திட்டுறாங்க. உன் வாய்க்குத்தே நீ எல்லாம் இந்த இடத்துல கிடந்து உழல்ற, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேலி பண்றாங்க. அதை பொருட்படுத்தாம அவங்க மேலே போறாங்க. மேலே அந்த சூப்பர்வைசர் கூப்பிடுறதுக்காக மேலே போறாங்க. மேலே போய் எங்க பிரசவ வார்டில் வேலை இருக்கு, அங்கே போய் சுத்தம் பண்ணணும்னு போறப்ப செருப்பு காலோட மேலே போறாங்க. செருப்பு காலோட போகும்போது அங்கே மேலே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அந்த சுத்தம் பண்ணி வச்ச இடத்துல அழுக்காகுது. அழுக்கான உடனே அந்த அம்மா
உடனே இன்னொரு அம்மா கூப்பிட்டு பாரு அழுக்காவது பாரு, செருப்பு கீழே விட்டுட்டு வர வேண்டாமாங்கிறப்ப ஐயோ மறந்துட்டு வந்துட்டேன், இந்த செருப்பு கீழே கொண்டு போகணும்னு பாக்குறப்ப அங்க ஒரு நபர் வேலப்பன் அப்படிங்கிற பேர், அவர் என்ன பண்றாரு, அங்க வந்து கட்டுக்கட்டு துணி இந்த மாதிரி வந்து பேண்டேட் துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போறாரு. அப்ப வேலைப்பண்ணை கூப்பிட்டு, வேலைப்பா கீழே பொரியல இந்த செருப்பு அங்க வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த செருப்பு மாதிரியே இல்லை, தேஞ்சு போய் வாரெல்லாம் இருந்து போய் ஊப்பு போட்டு மாட்டி வச்சிருக்கு. அவ்வளவு ஏழ்மை நிலையில அந்த அம்மா இருக்காங்க. கீழே கொண்டு வைக்க போறாங்க. வைக்க போய் அங்க வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஏராளமான அங்க வந்து இதெல்லாம் பார்த்து அந்த அம்மா ரொம்ப அதிசயப்படுறாங்க. அது பிரசவ வார்டில் போய் அதில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய தியேட்டர்லாம் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை கருவியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இது மனிதர்களை அறுக்கக்கூடிய கருவியா, இது கொஞ்சம் தவறுனாலும் உயிரெல்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லி பிரமிப்பா இருக்கும். அப்படிலாம் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. பார்த்துக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு வர்றாங்க. வந்து ஓய்வு நேரத்துல தேநீர் நேரம் போல கீழே வந்து உட்காரும்போது அந்த வேலைப்பண்கிறவர் கேட்கிறார். இந்த அம்மா வரும்போது அந்த அந்த கனகம் வர்ற இடத்துல வந்து ஒரு கழிவறைக்கு பக்கத்துல ஒரு ஆணும் பெண்ணும் காதலர்கள் அங்கே கூடி குழவி கொண்டு முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்தோன்னே சீச்சி கர்மம் என்ன இருக்கு, நேரம் காலம் தெரியாம இப்படி வந்து இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வரும்போது அந்த அம்மாவுடைய மகள் நினைவு வருது. அந்த அம்மாவுக்கு ஒரு மகள் இருக்கா. அவள் தான் கதாநாயகி. இந்த கதையினுடைய நாயகி அவள் தான். அவளுக்கு பேர் பூவரசி. என் மகளுக்கு 24 வயசு ஆயிடுச்சு. இந்த குழந்தைங்க மாதிரி என் மகளுக்கும் ஆசாபாசம் இருக்கும் இல்லையா, இவளுக்கும் ஒரு காதல் இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் யாரும் பொண்ணு கிட்டே வரலையே, அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு வர்றா. அந்த பொண்ணு வந்து பூவரசின்னு பேரு. அந்த பூவரசி 9வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்கு மேல 7வது வரைக்கும் படிச்சிருக்கா. அதுக்கு மேல படிக்க வைக்க வசதி இல்லை. அண்டி ஆபீஸ்னு ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அந்த அண்டி ஆபீஸ்ன்னு எனக்கு புரியல முதல்ல. அம்மாவோட கேட்டுதான் தெரிந்து கொண்டேன். அண்டி ஆபீஸுக்கு போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காங்க. அதுல தொடர்ச்சியா வேலை செய்ய முடியல. அதனால அம்மா கிட்ட சொல்லி, அம்மா எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடு, நான் ஏதாவது தச்சு ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கிறேன்னு சொல்றப்ப கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு 2000 ரூபாய்க்கு பழைய மிஷின் வாங்கி தர்றாங்க. அந்த பழைய மிஷினை வச்சுட்டு அந்த பூவரசி அந்த துணிகளை தைச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வருது. அதை வச்சு வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் அம்மாவுக்கு சமைச்சு போட்டுருக்காங்க. இது மாதிரி இப்படி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நமக்கு இன்னும் வந்து ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியலையே, ஒரு மாப்பிள்ளை வந்து அமையலையேன்னு வேதனையோடு இருக்காங்க. அப்படி வந்து வேதனையோட இருக்கும்போது தேநீர் கொண்டு வர சொன்னேன், வீட்டுல இருந்து இன்னும் கொண்டு வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேலைப்பெண் கேட்குறான், என்னம்மா அவங்க மகளுக்கு வந்து ஒன்றும் மாப்பிள்ளை அமையலையா அப்படிங்கிறப்ப, எங்கே அமையுது, எல்லாம் வர்றவன்லாம் வந்து லட்சக்கணக்கில் வரதட்சணை கேட்குறான், அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியலையே, எங்கேருந்து நமக்கு கொடுக்க முடியும், நமக்கு எங்கே அந்த அளவுக்கு வசதி இருக்குங்கிறப்ப அவன் சொல்கிறான், நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், வேணா அதுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். யார் சொல்லுங்கிறப்ப, இல்லை சொல்லுவேன், ஆனால் நீ தர்றியே என்னமோ தெரியல, தரமாட்டேன். இல்லை யாரு சொல்லு, அது யாருன்னு சொல்லு, அவன் ஆம்பளை தானே சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற. ஆம்பளை தான், ஆனா வேற சாதி அப்படிங்கிறாரு. வேற சாதியா, யார் அது சொல்லுங்கிறப்ப தான் அவன் சக்கிலியன் மாறி, இங்க நம்ம மருத்துவமனையில குப்பையில கூடிய மாறி அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ரொம்ப அழுக்கன்ல, அவன் அழுக்கன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க, அழுக்கன்னு தானே சொல்லுவாங்க, அவன் ரொம்ப குடிகாரனாச்சே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த அம்மா சொல்றது கனகம், என்னம்மா குடிகாரன்னு சொல்றீங்க, இன்னைக்கு வந்து பி அல்றவங்க, மூத்திரம் அல்றவங்க, பிணம் எரிக்கிறவங்க எல்லாம் வந்து பிடிக்காம வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா, நீங்க பார்த்துட்டு இப்படி சொல்றீங்களா, அவன் நல்ல பையன், வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, இல்லை நான் பார்க்குறேன், மக ஒத்துக்கிறாள் என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. அந்த பொண்ணு வர்றா. பொண்ணு வந்து தேநீர் கொடுத்துட்டு திரும்பி போறா. திரும்பி போறப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு காதல் இருக்கிறது, அங்கே காதலன் இருக்கிறான். ஆனா அந்த காதலனோடு 3 ஆண்டுகளாக பேசினதே கிடையாது. பார்க்கிறதோட சரி, சிரிக்கிறதோட சரி. அவ யாருன்னா அந்த மருத்துவமனையிலேயே கார் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர். அவன் பேர் மனோ. அந்த மனோவை பார்க்கறது இந்த பொண்ணு பாப்பா, அவனும் பாப்பான், 2 பேரும் சிரிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். அவன் கார்ல போகும்போது, ஐயா அந்த கார்ல போகும்போது அவன் ஆரன் அடிப்பான். ஆரன் அடிக்கும்போது இந்த திருப்பி பார்க்கும், 2 பேர் சிரிச்சுக்குவாங்க. இவ்வளவுதான். ஒரு 3 ஆண்டுகளாக இப்படியே போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. அந்த மனவை இன்னைக்கு பார்க்கணும்னு அந்த பொண்ணுக்கு மனசுல ஆசை வருது. போயிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கும்போது அவன் எங்கேயும் கண்ணில் தென்படலை. அந்த கார் செட்டுக்கு போறா. கார் செட்டில் வந்து யாரும் இல்லை. அப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியம் பூரா இந்த மனோ வரைஞ்சது. அந்த அவனுடைய அந்த காதலை கூட எப்படி அவள் தெரிந்திருக்கிறாள் என்று சொன்னால், ஒரு நாள் இந்த பொண்ணு போகும்போது ஒரு பேப்பரை சுத்தி தூக்கி எறிகிறான். அது என்ன பேப்பர்னு எடுத்து பார்க்கும்போது இந்த பூவரசியோட உருவப்படத்தை மிக அழகாக வரைஞ்சிருக்கான். அப்பதான் இவ தெரிஞ்சுக்கிறா, நம்மளை வந்து ஆசைப்படாம, நம்ம மேல விருப்பப்படாம, நம்ம காதல், நம்ம மேல காதல் இல்லாம இவ்வளவு அழகாக ஓவியத்தை வரைய முடியுமா
அப்ப அவனும் காதலிக்கிறான் என்று அவன் நினைச்சுக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் அந்த சந்திக்கவே இல்லை. அன்னைக்கும் கூட ஒரு வேன்ல போறான். போறப்ப வந்து ஹாரன் அடிக்கிறான். திரும்பி பார்க்குறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போய் அங்க வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அம்மாக்காரி மத்தியானம் சாப்பிட போறா. சாப்பிட போகும்போது அங்க அம்மாவுடைய நிலையை வந்து ரொம்ப வர்ணிக்கிறாங்க. அந்த எழுத்தாளர் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, அந்த அம்மா வந்து மத்தியானம் போனோடனே, அம்மா சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, சமைச்சு வச்சிருக்கேன். என்ன சமைச்சேன்னா, ஒரு 10 ரூபாய்க்கு மீன் வாங்கினேன். சாலை மீன், ரொம்ப விலை கம்மியான மீன். அதிக விலை போட்டோம்னா நல்ல மீன் கிடைக்கும். சாதாரண மீன் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்ப, சரி பரவாயில்ல, அதுவும் நல்ல ருசியாக தான் இருக்கும். சமைச்சிட்டியான்னு கேட்குறப்போ, சமைச்சிட்டேன்னு சொல்கிறா. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த அம்மா படுக்கிறாங்க. படுக்கும்போது என்னன்னா, அவங்க வந்து சீருடை அணிஞ்சிருப்பாங்க. அந்த தூப்புக்காரியோட சீருடைய, அந்த சீருடைய கழட்டி வச்சுட்டு அவங்க பாவாடையோட சட்டையோட படுத்திருப்பாங்க. குப்பாயத்தோட படுத்திருப்பாங்க. அந்த மகள் பூவரசி பார்க்குறா. பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய பாவாடை கிழிஞ்சிருக்கும். அம்மா என்ன இப்படி கிழிஞ்ச பாவாடையை கட்டிட்டு இருக்கானா, என்ன வயசாகி போச்சு, இனிமேல் கிழிஞ்சிருந்தானா எப்படி இருந்தானா அப்புறமா தைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கொஞ்சம் நேரம் தூங்குறா. தூங்கி முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு போறா. வேலைக்கு அந்த அம்மா போகுது. போகும்போது அங்க அவங்க கூட இன்னொரு அம்மா ரோஸ்லின்னு ஒரு தூப்புக்காரி அவங்களும் வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து 2 பேரும் சேர்ந்து தான் பணியாற்றுறாங்க. பணியாற்றிட்டு சாயந்தரம் போகும்போது சொல்லுது, அம்மா நாளைக்கு ஒரு திருமணம் இருக்கு, நம்ம போஸ்ட்மேனுடைய மகனுக்கு, பெரிய மகனுக்கு திருமணம், இலையடிக்கு கூப்பிட்டாங்க, நாளைக்கு சாயந்தரம் வர முடியுமாங்கிறப்ப, நாளைக்கு தானே பார்க்கலாம். அது யாருடைய திருமணம்னா, இந்த நம்ம பூவரசி காதலிக்கிறாள் இல்லையா, அவருடைய அண்ணனுக்கு திருமணம். அவங்க அப்பா போஸ்ட்மேன், ரிட்டையர்டு போஸ்ட்மேன். அங்கே போய் இலையடிக்க போகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இலையடிக்க போகணும்னு கூப்பிடுறப்ப நான் வர்றேன் அப்படின்ட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வந்திருக்க போது அந்த முத நாளே வந்து அந்த கனகம் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொல்றான். அந்த பூவரசிக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நப்பாசை, ஒருவேளை மனோவை தான் சொல்றான், நம்ம காதலை தான் சொல்லுவான் அம்மா அப்படிங்கிறப்ப யாருன்னு கேட்குறா. நான் சொன்னா நீ ஒத்துக்கவே இல்லையே தெரியல அப்படிங்கிறப்ப யாருன்னு கேட்கும்போது, இல்லை சொல்லுங்கிறான். அந்த மாரி தான் நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஐயோ மாரியா, அவன் ரொம்ப அழுக்கனாச்சே, அவனை போய் பார்த்துருக்கேன், நீ என்ன சொன்ன அப்படிங்கிறப்ப, எனக்கு நான் ஒன்றும் சொல்லலை, உன்னை கேட்டு சொல்லலான் இருந்தேன். அப்ப நீ அவனை கட்டிக்க சொல்லியா, இல்ல உன் விருப்பம் தான் அப்படிங்கிறப்ப, வேண்டான்னு சொல்லிருன்னு சொல்றான். அந்த மாதிரி இருக்கு. ஆனா மனோவை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அடுத்த நாள் அந்த தூப்புக்காரி கனகமும் இன்னொரு அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு இலையெடுக்க போறாங்க. இலையெடுக்க போறதுக்கு முன்னால இவங்களுக்கு வந்து ரொம்ப பசி. 2 பேரும் அந்த மண்டபத்தை போய் பார்க்குறாங்க. மண்டபத்தில் ஏராளமான கூட்டம் இருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தங்கத்தை போட்டுக்கிட்டு தங்களுடைய பகட்டை காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. பாத்தியாமா, அவங்க எவ்வளவு நகையை போட்டுட்டு இருக்காங்க பாரு, இந்த நகையை ஒரே ஒரு சரடு கொடுத்தா கூட என் பொண்ணு கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிருவேன். அந்த இன்னொரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. 2 பேருமே பேசிக்கிறாங்க. இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு பணக்காரின்னு காட்டுறதுக்காக எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு திரியிறாளுகளே அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பசிக்குது ரொம்ப. நான் மத்தியானம் கூட சரியா சாப்பிடல, ரொம்ப பசிக்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, வேலையோட செய்ய முடியாது போல் இருக்கு, நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குது இந்த அம்மா கணக்கம். அந்த அம்மாவும் எனக்கும் தான் பசிக்குது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முதல் பந்தியில போய் ஒரு மூலையில போய் உட்காராங்க. யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருட்டுக்குள்ள போய் உட்காடுறாங்க. உட்காந்து சோறு வாங்கி ஒரு வாதம் அள்ளி வாயில் வச்சிருப்பாங்க. உடனே அங்கிருந்து ஒரு ஆள் வந்து, என்னம்மா என்ன இலைய இருக்கிறவங்களாம் வந்து முதல்ல உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா என்ன வருது, வர்ற விருந்து இலையில எங்கே போய் சாப்பிடுவாங்க, எந்திரி 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 அப்படிங்கிறான். எந்திரி எந்திரி எந்திரின்ன உடனே ரொம்ப 2 பேருக்கும் அவமானமா போகுது. வாய்களோட ஒரு சோறு கூட வைக்கலையே அப்படின்னு. எந்திரிமா எந்திரி, போ இலைய எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறப்ப 2 பேரும் அப்படியே அவமானப்பட்டு போறாங்க. அவமானப்பட்டு போனதுல அங்க ஓரமா போய் அந்த கனகம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் மாதிரி வருது, பசி மயக்கத்துல விழுந்துடுறாங்க. 2 பேரும் அவமானத்துல துடிச்சு போறாங்க. அது அவமானங்கிறது எப்படி, அது உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குமான்னு தெரியல. அவ்வளவு பெரிய அவமானம். பந்தியில உட்கார்ந்து ஒரு கீழ்ஜாதி என்ற காரணத்துக்காக, தீண்டத்தகாத என்ற காரணத்துக்காக எழுப்பிடுகின்ற பொழுது அவங்களுக்கு படக்கூடிய அவமானத்திற்கு அளவே இருக்காது. அது நான் அனுபவிச்சிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்முடைய இயக்கத் தோழர்கள் அது பல பேர் தெரிந்திருக்கலாம். நாமெல்லாம் வந்து பெரியார் வழி வந்தவங்க, நமக்கு சிம்பதியும் உண்டு, எம்பதியும் உண்டு. அவர்களிடத்திலே இருந்து நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட அவமானத்தை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்திருப்போம். ஆனால் நான் நேரடியாக அனுபவித்திருக்கிறேன். நானும் அதுபோல ஒரு திருமணத்திலே போய், என்னுடைய நண்பன், என்னோடு படித்தவன், எனக்கு ஜூனியர், நான் தான் அவனுக்கு வந்து எஸ்எஸ்எல்சியில் வந்து பாடங்கள் சொல்லிக் கொடுத்தேன். அதை வச்சு தான் பாஸ் பண்ணான்.
என்னுடைய வழிகாட்டுதல் படி நான் படித்த அதே ஐடி படித்தான், பிஹெச்எல்ல வேலைக்கும் சேர்ந்துட்டான். அந்த சமயத்தில் அவன் திருமணத்துக்கு கூப்பிடும்போது நானும் என்னுடைய நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து போறோம். அங்க போய் நண்பன் திருமணங்கிறதுனால போய் சாப்பிடலான்னு போய் உட்கார்றோம். உடனே ஒருத்தன் எழுப்பி விட்டான். வேற ஒரு ஆளு. ஏன் எழுப்புறான்னு எனக்கு தெரியல. எந்திரி 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 அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு எழுப்பிடுறான். சரி நாங்க போய் ஓரமா நின்றுட்டு இருந்தோம். அந்த பந்தி முடிஞ்சோட 2வது பந்திக்கு போய் உட்கார போறோம். முதல்ல ஏன் எழுப்புனாங்கிறது காரணம் எனக்கு புரியல. ஏன் நம்மலாம் அந்த மாப்பிள்ளைக்கு நண்பன்கிறதுனால பொறுத்து சாப்பிடலாம்னு சொல்லுவான் போட்டு நினைச்சிட்டு நான் வந்து ஓரமா உட்காந்துருந்தோம், நின்றுகிட்டு இருந்தோம். அப்புறம் 2வது பந்திக்கு போய் உட்காரும் போது தான் 2வது பந்திக்கும் அதே போல அதே ஆள் வந்து ஓடி வந்து எழுப்பி விட்டான். எழுப்பி விட்டோடனே அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓஹோ இவர்கள் வந்து என்ன வேற எல்லாரோடும் உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு, சரி மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு கிளம்ப போறோம். நீ சாப்பிட்டியான்னு கேட்கும்போது இந்த செய்தியை சொல்றேன். அப்படியா சொன்னா, இரு நான் கேட்டு வரேன்னு உள்ள போனான். போன மாப்பிள்ளை வரவே இல்லை. அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்னையா நம்ம ஆளுகளோட சேர்ந்து அவனும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதா, எப்படி நாங்கள் அனுமதிக்கிறதுன்னு சொன்னவன் அதில் கேட்டுக்கிட்டு அவனும் உள்ளே இருந்தான், வெளியே வரவே இல்லை. நாங்களும் பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் வந்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பாடு கிடைக்காம இல்லை, அதை விட சிறந்த சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தோம். இருந்தாலும் அது பட்ட அவமானம் இருக்கிறதே அது பெரிய அவமானம். அந்த அவமானத்தோடு அந்த அம்மா வந்து அங்கே உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பந்தி முடிஞ்சிருச்சு. ஒரு பந்தி முடிஞ்ச உடனே அது இலைய எடுக்க கூப்பிடுறாங்க. எங்கே இலைய எடுக்க போனோம், ஆளை காணோம், கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. கூப்பிடும்போது இந்த கணக்கத்தால முடியலை. இந்த நேரத்தில் பூவரசி இங்கே அம்மா போனவங்களை காணன்னு பார்க்க வருது. பார்க்க வந்தவொடனே அம்மா பின்னால உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறா. ஏமா உனக்கு இந்த வேலை, இது போகாதுன்னு சொன்னனே, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அவ அழுகிறா. அழுகிற போது அங்க வந்து மனோ நிற்கிறான். ஆனா அதை கண்டுக்கவே இல்லை. அம்மா அவமானப்படுறதை பார்க்குறான். ஆனா அவங்க மாமா தான் எழுப்பி விடுறாரு, அதை கண்டுக்கவே இல்லை. அப்போ கூட இவ பார்க்குறா, இந்த மனோ வந்து நம்ம காதலிக்கிறேன்னு சொல்றான், நம்ம காதலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அவன் வந்து கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. அப்போ திடீர்னு அங்கே கூப்பிட்றாங்க. இங்கே பந்தி முடிஞ்சிருச்சு, இலை எடுக்க வரலான்னு கூப்பிட்றாங்க. இந்த அம்மாவால் முடியலைன்ன உடனே மகளை கூப்பிட்டு சொல்றா, அம்மா போய் ஒரு 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 பந்தி எடுப்பா, நான் அடுத்த பந்திக்கு நான் வந்துடுறேன், என்னால் முடியல, எந்திரிக்க முடியலன்னு இந்த அம்மா கனகம் சொல்லுது. நானா அப்படின்னு கேட்குறா. நீதாம்மா உதவி செய் அப்படிங்கிறப்ப முடியலை. அப்போ இன்னும் கூட வந்து அந்த அம்மா சொல்லுது, நான் ஒரு ஆளெல்லாம் எடுக்க முடியாது, நானும் போயிட போறேன் அப்படின்னு சொல்றப்ப, இல்லை அந்த என் மக வருவா கூட்டிட்டு போன்னு சொல்லி 2 பேரும் கூட்டி போய் இலை எடுக்கிறாங்க. இலை இருக்கிறப்ப அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கூட இந்த பெண்ணை கேலி செய்யறாங்க. இவ பாரு மகளை நான் வந்து வேலை செஞ்சது இல்லாம மகளையும் அந்த வேலையில இறக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கேலி பண்றாங்க. கேலி பண்ணி இவளை யார் கட்டிக்குவான், இப்படி இந்த மாதிரி அம்மாவும் தூப்புக்காரி மகளும் தூப்புக்காரனா இவளை யார் கட்டிக்குவான் அப்படின்னு சொல்லி அவங்க கேலி பண்றாங்க. அது இவ காதிலே விழுது. இருந்தாலும் அவமானம் தாங்காம அவமானத்தை தாங்கிக்கிட்டு இலையை எடுத்துட்டு வருது. அது இன்னும் கூட இருந்த அந்த அம்மா என்ன பண்றாங்க, இலைய அள்ளி முடிச்சு அது கூடையில போட்டு கொண்டு வெளியே போட்டுன்றாங்க. வெளியே எடுத்துட்டு போகுது இந்த அம்மா, இந்த பூவரசி எடுத்துட்டு போறா. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த சோறு குழம்பு அந்த பாயசம் வடையெல்லாம் அப்படியே தண்ணியா வலியுது. வலிஞ்சு அந்த வாய்க்கு வருது. வாய்க்கு வந்தோடனே இந்த பொண்ணுக்கு வந்து வாந்தி வருது. அதனால கொண்டு போக முடியாம இடையிலே போட்டு விழுந்துருச்சு. விழுந்த உடனே அது பாதை நடப்பாதை. உடனே அங்கிருந்து மனம் காதலன் இருக்கான் இல்லையா, காதலனுடைய அப்பா அங்கே நிற்கிறார். என்னம்மா அது நடக்கிற பாதையில் இப்படி தூக்கி போட்ட, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, சீக்கிரம் எடுங்கிறப்ப நாய்கள் வந்துருச்சு. அதுக்குள்ள இந்த இலையில இருக்கிற சோத்தை திங்கிறது நாய்கள் வந்துருச்சு. நாயை விரட்டி பார்க்குறா, விரட்ட முடியல, நாய் போக மாட்டேங்குது. அப்ப சூச்சுன்னு சொல்றா, போகல. அப்ப அங்கே வர்றான் மாமா அந்த மாறி, யாரு அழுக்கன்னு சொன்னோமா அந்த மாறி வர்றான். மாறி வந்து அந்த நாய்கள்லாம் விரட்டிட்டு, என்ன பூ இப்படி வந்து நீ இந்த வேலைக்கு அவன் யார் வர சொன்னது, நீ ஏன் வந்த, இது வந்திருக்க கூடாது, நீ எல்லாம் நீ போ, எந்திரிச்சு போ அப்படிங்கிறப்ப, நான் அம்மாவை பார்க்க வந்தேன், அம்மாவுக்கு முடியல, அதனாலதான் நான் அந்த வேலையை செய்ய வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றா. அம்மா என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அம்மா வந்து மயங்கி கிடக்குறா. மயங்கி கிடத்த உடனே மாறி என்ன பண்றான், உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போ, உங்க அம்மாவுக்கு ஒரு குளுக்கோஸ் போட்டா சரியா போகும், நான் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போன்னு சொல்லி உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு விட்றான். அனுப்பிச்சுட்டு அந்த ஆட்டோ பிடிச்சி அந்த வந்து ஆஸ்பத்திரிக்கு அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிடுச்சு. அங்க கூட்டிட்டு போறப்ப வந்து அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு என்னை கூட்டி போமா அப்படிங்கிறாங்க. இல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாம், அங்கே தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, இருக்க மாட்டாங்க, இப்ப நீ வேலை செய்யற ஆஸ்பத்திரிக்கு போனா நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அங்கே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி போகுது. கூட்டி போனப்ப அம்மா தெரிஞ்ச டாக்டர் மட்டும் சும்மா பார்க்க போறாங்க, ஏற்கனவே உங்க அப்பனுக்கு வைத்தியம் பார்த்து தான் அந்த கடன் தீராம இன்னும் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இப்ப என்னை வர கொண்டு சேர்க்கிற என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நாங்க வந்து போய் சேர்றாங்க. அப்ப இந்த நேரத்துல இந்த மாறி வந்து இன்னொரு இடத்துக்கு நாகர்கோவிலுக்கு நாகர்கோவில கூட நாரோல் அப்படின்னு தான் அந்த மலர் விருதி எழுதுறாங்க, நாரோல்னு சொல்றாங்க.
அந்த நாகர்கோவிலுக்கு வந்து ஒரு சாக்கடையெல்லாம் கிளீன் பண்ண போறான். அங்க இருக்கக்கூடிய அந்த அவன் கூட வந்த ஓட்டுநர், அந்த குப்பை லாரி ஓட்டுநர் கேட்கிறாரு, என்ன மாதிரி உனக்கு கல்யாணம் ஆகலையா, பொண்ணு ஒண்ணு கிடைக்கலையா அப்படிங்கிறப்ப, நம்மளை யாரு கல்யாணம் பண்ண போறாங்க, நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அந்த பொண்ணு எனக்கு பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போட்டிருக்கு, என்ன ஒன்றும் பதில் சொல்லல அப்படின்ட்டு அந்த பொண்ணை ஏன் விரும்பினேங்கிறதுக்கு காரணம் அவன் சொல்றான். அந்த மாறிங்கிறவன், இந்த பொண்ணு எல்லாரும் என்னை அழுக்கேன் தூப்புக்காரன் குப்பைக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி பண்ணப்ப, என் பேரை சொல்லி மாறின்னு கூப்பிடுறா ஒருத்தி தான். அதே போல அவங்க வேலை செஞ்ச அந்த அண்டி ஆபீஸ்க்கு நான் போனப்ப அந்த பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து கேலி செஞ்சாங்க. அவங்கள்ட்ட வந்து சண்டைக்கு போனா, ஏண்டி என்ன உங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு திமிரா, அவர் என்ன மோசமான வேலையா செய்யறாரு, நீங்க கழட்டி போட்ட நாப்கினை தானே அவர் சுத்தம் பண்றாரு, உங்களுடைய ரத்தத்தை உங்களுடைய அசுத்தத்தை தானே அவர் சுத்தம் பண்றாரு, அவர் செய்யற தொழில் என்ன கெட்ட தொழிலா, அவரை போய் நீங்க வந்து கேள்வி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து சண்டை போடுறா. இவர் இன்னொரு இடத்துல வந்து அன்னதானம் நடக்குது. அன்னதானத்துல போய் அந்த பந்தியில உட்கார்ந்துருக்கும் போது, அந்த பந்தியில பக்கத்துல இடம் இருக்கு, வந்து என் பக்கத்துல உட்காரு மாதிரின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சா. இப்படியெல்லாம் வந்து என் மேல ஒரு அன்போட அவர் செஞ்சு நடந்துக்கிட்டதுனாலதான் எனக்கு அவன் மேல ஆசை வந்துச்சு, பாசம் வந்துச்சு அப்படிங்கிறத அவன் நண்பன்கிட்ட சொல்றான். இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போய் அவங்க வந்து பெரலைஸ் மாதிரி அட்டாக் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து நடந்த சம்பவங்கள், அந்த அதிர்ச்சி இதெல்லாம் போகும்போது ஒரு அட்டாக் மாதிரி வந்துருச்சு. நாகர்கோவில் போய் ஸ்கேன் எடுக்கணுங்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கணுமே, என்ன பண்றது, இப்ப நமக்கு யாரும் உதவி இல்லையே, என்ன பண்றது, யாரு காரை கூப்பிடுறதுங்கிறப்ப, சரி மனோ அவனுடைய நம்பர் அந்த பொண்ணுகிட்ட இருக்கு, அந்த கார் செட்டில் எழுதி வச்சிருந்தா ஒரு குறிச்சு வச்சுக்கிச்சு. அந்த மனோ நம்பரை அடிக்குது. அன்றைக்கு விடிஞ்சா அவங்க வீட்டில் கல்யாணம், அவங்க அண்ணனுக்கு கல்யாணம். இப்போ ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடித்தோடனே அவன் வந்து ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே, அவன் ஆஸ்பத்திரி நம்பராக இருக்கே, யாரா இருக்கும்னு பார்க்குறான். இப்போ பேசுகிறா, மனோ நான் தான் பூவரசி பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப, இவனுக்கும் அவன் மேலே லவ் உண்டு. அவளை வந்து சந்திக்கணும் பேசணும்னு நினைக்கிறான். 3 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. முதல் வார்த்தை, நான் பூவரசி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறா. அப்படியா, அப்படி என்ன விஷயங்கிறப்ப, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கேன் எடுக்க போகணும், வர முடியுமா, அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு வர முடியுங்கிறப்ப, நான் வர்றேங்கிறான். ஏன்னா கூப்பிட்டு இவ்வளோ நாள் பேசாதோ பேசுகிறாளே, நம்மளும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமேன்ட்டு, சரி நான் வர்றேன் அப்படின்ட்டான். அப்போ உடனே கிளம்புறான். அவங்க அப்பா கேட்குறாரு, எங்கடா கிளம்புறாங்கிறப்ப, வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்றாங்க, ஒரு முக்கியமான கேஸ், நான் போகிறேன் அப்படிங்கிறப்ப, என்னடா நான் விடிஞ்சா கல்யாணம் இருக்கு, நீ விட்டுட்டு போறேங்கிற, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு நாகர்கோவிலில் கூட்டிட்டு போவான். அங்கே போகிறான். அங்கே வந்து மருத்துவமனையில் போய் கூப்பிட போகும்போது டாக்டர் கேட்குறாங்க, நீ எப்படிமா போகிறேன்னா, இந்த டிரைவர் வந்திருக்காரு, நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறப்ப, வேற யார் துணைக்கு, டிரைவர் வருவார், வேற யார் துணைக்குன்னா, வேற யாரும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவனும் சொல்கிறான். கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறான். போய் ஸ்கேனெல்லாம் எடுத்துட்டாங்க, கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இது வந்து 2 பேருக்கும் ஏற்பட்ட பழக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே வந்து திருமணம் முடிஞ்சிருது. திருமணம் முடிஞ்ச பிறகு அம்மாவுக்கு இங்கே வந்து ரொம்ப முடியலை. ஸ்கேன் எடுத்து நிறைய பணம் செலவாகுது. செலவாகிறப்ப அந்த மருத்துவமனையில மருத்துவர், ஏம்மா நீயே ஏற்கனவே கடன்பட்டிருக்க, உன் புருஷனுக்கு பார்த்த செலவே நிறைய ஆயிடுச்சு, இப்போ உனக்கு வேற இவ்வளவு செலவாயிடுச்சு, இப்போ நீயும் உடம்பு முடியாம படுத்துட்ட, இந்த கடன்லாம் எப்படி அடைக்க போறீங்க, உன் மக இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கால, வேலைக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த டாக்டர். உடனே அந்த அம்மா கூப்பிட்டு மகள்கிட்ட, அம்மா இந்த மாதிரி டாக்டர் சொல்றாங்க, இந்த வேலையை நீ செய்ய அப்படிங்கிறப்ப, நானா எப்படிமா செய்யறது அப்படிங்கிறா. தயங்குறா. வேற வழி இல்லம்மா, நம்ம கடன் பட்டுட்டோம், கடன் அடைச்சு தான் ஆகணும், எப்படியாவது இந்த வேலைக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வேலைக்கு இப்போ வரலாம் அப்படின்னு முடிவில் இருக்கா. அப்போ வந்து இங்கே மருத்துவமனையில் அந்த அம்மா படுத்திருக்காங்க. படுத்திருக்கும்போது, சரி நீ தூங்கிட்டு நான் வீட்டுக்கு போய் உனக்கு போர்வை எடுத்துக்கிட்டு வர்றேன், அப்படி குளிச்சுட்டு நான் வர்றேங்கிறப்ப, நாளைக்கு நீ வரும்போது என்னுடைய சீருடை இருக்கும், மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய சீருடை இருக்கும், அந்த சீருடை எடுத்துக்கிட்டு வா, நாளையிலேருந்து நீ வேலை செய்யணுங்கிறான். அப்போ பூவரசி அப்படியே போறா. போற வழியில மனோ அங்க பாக்குறான், எங்கே போற அப்படிங்கிறப்ப, நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வரணும் அப்படிங்கிறப்ப, இரு நான் கார்ல கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படிங்கிறான். கொஞ்சம் தயங்குறா. நான் தானே கூப்பிடுறேன், எங்கிட்ட வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறப்ப, இவ்வளவு உரிமையா கூப்பிடுறேன்னுட்டு கார்ல ஏறி போறா. 2 பேரும் பேசிக்காம போறாங்க. வீட்டுல கொண்டு இறக்கி விடுறான். இறக்கி விட்டோடனே, வீட்டுக்குள்ள வா அப்படின்னு கூப்பிடுறா. அவன் வீட்டுக்குள்ள போறான். 3 வருஷமா பேசிக்காம இருந்தவங்க 2 பேரும் தனிமையில சந்திக்கிறப்ப, காதல் கண்ணோடு 2 பேரும் வந்து காதலர்கள், அப்படியே கண்ணோடு கண்ணனை நோக்கக்கின் ஐச்சொற்கள் என்ன பயனும் இல்லைங்கிற மாதிரி பேசிக்காம 2 பேரும் அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்படுறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு இவன் வந்து அவனை கட்டி பிடிக்கிறா. அவனும் கட்டி பிடிக்கிறான். 2 பேரும் கட்டி பிடிச்சு காதல் மொழி பேசி 2 பேருடைய உடலும் ஒன்று கூடுகிறது.
அன்றைக்கு கணவன் மனைவியாக அன்றைக்கு இரவு முழுவதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்போ வந்து மாறி வர்றான், இதை பார்த்துட்றான். அவன் தான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். இதை பார்த்தவன அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. சரி, அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி தானே வந்தா, அவங்க அம்மா தனியா இருப்பாங்களே, திரும்ப போறான். அந்த அம்மாவை கூட எங்கே மகளை காணா, போய் பார்த்துட்டு வரன்ட்டு போனா, மாறி காணாமேன்னு சொல்லும்போது மாரிக்கு மனசுக்குள்ள ஒரு யாரு அது ஐயா நீங்க பேசுங்க. மணிக்கணக்கே ஒரு போன் வந்துருச்சு அதுக்குள்ள. அது போல வந்து 2 பேரும் வந்து அன்றைக்கு ஒன்று கூட்டுறாங்க. மாறி அதை பார்த்துறான். பார்த்துட்டு பூவரசி மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாளா, இது சரி வராது, இவன் வந்து ஏமாத்திடுவான் போல் இருக்கே. அவங்க அண்ணன் கல்யாணம் ஆன உடனே அவங்க அண்ணனுடைய குழந்தையாரை வந்து கல்யாணம் பண்றோன்னு ஊர்ல பேசிக்கிறாங்களே, அவன் வந்து எப்படி இது மாதிரி அவங்க கூட நடந்துக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாறிக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அந்த பூவரசி மேல ஒரு இரக்கம் ஏற்படுது. கோபம் வரல, நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம் இன்னொருத்தனோட இருக்கிறாளேங்கிறது அவனுக்கு கோபம் ஏற்படல. இங்க வந்து மருத்துவமனையில அவங்க அம்மா கூட துணைக்கி இருக்கிறான். அவங்க கேட்குறாங்க எங்கே பூவரசி அப்படின்னு கேட்குறப்ப, அங்கே வீட்டுக்கு போனா, நான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன், அவள் அசதியில படுத்து தூங்கிட்டா அப்படின்னு சொல்றான். பொய் சொல்றான். சரி தூங்கட்டும், தூங்கிட்டு வரட்டும்னு சொல்லும்போது அந்த அம்மாவும் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாங்க. சரி தூக்கத்துல தானே இருக்கு நம்ம பொண்ணு அப்படின்னு ஆறுதல் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் இவன் மாறி வந்து வேற ஒரு வேலையா போயிடுறான். காலையில அந்த பொண்ணு வருது, ஆஸ்பத்திரிக்கு வர்றா. வந்த உடனே அங்கே வந்து மருத்துவமனையில தூய்மை பணி கொடுக்குறாங்க. அங்க வந்து அதே போல அம்மா செஞ்ச அதே வேலையை அங்கே மலத்தை சுத்தம் பண்றது, மூத்திரத்தை சுத்தம் பண்றது, இப்படியெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. செய்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான இயல்பா வேலை செய்யுது. முத நாள் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்தும் கூட அதை பற்றி கவலை இல்லாத மாதிரி மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இயல்பா வேலை செய்யுது. வேலை செய்யும்போது அங்கே வந்து பிரசவ வரைக்கும் கூப்பிட்றாங்க. அங்கே போய் பிரசவம் அறையில் போய் அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்கிறான். அந்த சுத்தம் பண்ணுறது, ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு வாந்தி வருது. அப்போ கூட இந்த மாறி போயிட்டு, நீ ஏன் இந்த வேலைக்கெல்லாம் வந்த, நீதான் நல்லா ஓரளவுக்கு படிச்சிருக்கியே, நீ வந்து மேலும் படி, நான் உனக்கு படிக்க வைக்கிறேன், நீ கம்ப்யூட்டர் படி, வேற ஏதாவது படிச்சு இந்த நம்ம தொழில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய, புதுசா ஒரு கருவியை கண்டுபிடி, கையில மலம் மலக்கூடிய அந்த தொழில இருந்து நம்ம மக்கள் விடுவிக்கலாம்னு சொல்லி அவன் சொல்றான். இருந்தாலும் என்ன பண்றதுன்னு வேலைக்கு போறான். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு குழந்தை பிறக்குது. இந்த நேரத்துல வந்து அங்க குழந்தை பிறந்ததுக்காக வந்து ஒரு மனுஷன், ஒரு பிரமுகர் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க அம்மா வந்து பூவரசியோட அம்மா அங்கே நோயாளியை தானே இருக்காங்க, நோயாளிக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குறதாக கொண்டு வந்திருக்காங்க. பிரியாணி கொண்டு வந்திருக்காங்க, பாயசம் வடையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அம்மா போய் நிற்கிறாங்க வரிசையில. நம்ம மக சாப்பிடவே தெரியல, இந்த பிரியாணி கொடுக்குறாங்க போட்டிருக்கு, வாங்கி வச்சோம்னா மக சாப்பிடுவான்னு சொல்லி அந்த பிரியாணி வாங்குறதுக்கு வரிசையில போய் நிற்கிறாங்க. நிற்கிறப்ப அந்த பெரிய மனுஷன் என்ன பண்றான், ஏமா நீ தூப்பக்காரி இல்லை, நீ எதுக்கு வரிசையில் நிற்கிற, நீ போப்போ, நாங்கள் நோயாளிக்கு தான் வாங்கிட்டு வந்தோம், நீ எதுக்கு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி விரட்டுறான். வெட்டும்போது இல்லை நானும் நோயாளி தான் அப்படிங்கிறப்ப, இந்த ஒரு சோறு வேணும்னா கேளு, மிச்சம் இருந்தால் அப்புறமா தர்றோம், அதுக்கே என் பொய் சொல்றேன்னு விரட்டி விட்றான். விரட்டி விட்டோன்னு தான் மறுபடியும் இந்த அம்மாவுக்கு ஒரு அவமானம், சாப்பாட்டுனாலே இன்னொரு அவமானம். வந்து ஓரமாக உட்காடுறாங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்து வரிசையில் நின்றவர், அவர் சாப்பாடு வாங்கிட்டு, இங்கே வாமா இந்த சாப்பாடு நீ சாப்பிடுங்கிறப்ப, இல்லை வேண்டாங்குது. இல்லைப்பா எனக்கு வந்து சாப்பாடு தேவையில்லை, எனக்கு சாப்பாடு இருக்கு, நான் சும்மா ஒரு பொழுதுபோக்காக வந்து சோறு தராங்கன்னு வாங்கினேன், இல்லை நீ போய் சாப்பிடுன்னு கொடுக்குறாரு அந்த ஆளு. அது வாங்கிட்டு அந்தமா போகுது. போற வழியிலே ஒரு பள்ளத்துல தடுக்குன்னு காலை வச்சிருச்சு. காலை வச்ச உடனே அந்த பொட்டலம் கீழே விழுந்து சோறு செதறி போகுது. அப்போ மாறி வந்து தூக்கி விடுறான். தூக்கி விடும்போது பொண்ணும் தடுமாறுது. கொண்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். அப்போ வந்து பூவரசி வர்றப்ப இவன் மனம் என்ன பண்றான், இந்த மனம் வந்து அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வீட்டுல அப்பாவை எதிர்த்து பேச முடியல. அப்பா வந்து அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொல்றான். வீட்டில் வந்து தன்னுடைய காதலை சொல்ல முடியல, தடுமாறுறான். இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதிகாரம் பண்ணி இந்த பொண்ணை நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்றாங்க. அவன் சம்மதிக்கிறான், வேண்டாம் விருப்ப சம்மதிக்கிறான். அந்த சமயத்தில் ஆஸ்பத்திரிக்கு வர்றான். ஆஸ்பத்திரிக்கு வர்றப்ப இங்க வந்து இந்த பூவரசி அவனை பார்க்க முயற்சி பண்றான், பார்க்க முடியல. அவன் வந்து ஒதுங்கி போடுறான். நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டோம், இருந்தாலும் வந்து நமக்கு கல்யாணம் வேற ஏற்பாடு பண்ணிட்டாங்க, எப்படி அவன் மூச்சியில் முழிக்கிறது அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு ஒதுங்கி நிற்கிறான். அப்போ ஒரு கழிவறையை போய் ஒதுங்கி நிற்கிறான். உடனே பூவரசி வர்றவனா கழிவறையில ஒதுங்கி நிற்கிறத பார்த்தோன்னா, இவன் நம்ம மனம் வச்ச, இவன் வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு ஒதுங்கி போறானே, இப்போ அவன்கிட்ட போய் நம்ம மறுபடியும் பேசணும்னு போறா. அவன் பேசாம அந்த பக்கம் திரும்பி நிற்கிறான். போய் கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். ஆனா அவன் எந்த உணர்ச்சியும் காட்டல.
உணர்ச்சி காட்டலன்னா அந்த அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த காட்சியை கனகம் சன்னல் வழியாக பார்த்து விடுகிறாங்க. அந்த பூவரசியோட அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே பதட்டமா போச்சு. ஐயையோ! நம்ம பொண்ணு மனசுல இவன் இருந்திருக்கிறானா? இவனை காதலிக்கிறாளா? இவன் வந்து இவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டனே. இப்ப எப்படி நம்ம பொண்ணு வந்து அவங்க கூட வாழுவா? நாளைக்கு வந்து அவன் ஏமாந்துட்டான்னா என்ன பண்றதுன்னு அவளுடைய ஏமாற்றத்தையும் நாம் அ நினைச்சு கூட பார்க்க முடியல. அவளுக்கு நல்ல வாழ்க்கை தான் நம்ம அமைச்சு கொடுக்க முடியல. அவ ஏமாந்து போய் தனிமையில் நிக்கிறத பார்த்து நம்ம மனசு தாங்காதே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு மனசு வெறுத்து போகுது. நம்ம ஏன் அந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாத்திரையை எடுத்து விழுங்கி விடுகிறாள். விழுங்கி விட்டோன்னே வந்து அவன் வந்து எந்த விதமான உணர்ச்சியும் காட்டாம அவன் போயிட்டான். அந்த மனம் போயிட்டான். அப்போ வந்து இந்த பூவரசி வந்து அம்மாவை பார்க்குறா. அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கிறப்ப சரி நீ தூங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்ட்டு வீட்டுக்கு போறேன். போயிட்டு திரும்ப வர்றேன். அப்போ வந்து மாறி வந்து அது வரைக்கும் பக்கத்துல இருக்கிறான். பக்கத்துல இருந்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் உதவியெல்லாம் செய்யலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த அம்மா இறந்துடுறாங்க. பூவரசி வந்துட்டா. பூவரசி வந்தோடனே 2 பேரும் பார்த்து கதறாங்க. ஒன்றும் செய்ய முடியல. உடனே அந்த அம்மாவை எடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த இறுதி காரியங்களை பூரா மாறி தான் செய்கிறான். சொந்தக்கார மாதிரி செய்கிறான். எல்லா வேலையும் பார்க்குறான். எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறான். அப்போ வந்து இந்த மாதிரி அந்த மனோவுக்கு ஃபோன் பண்ணுறான். மனோவுக்கு அங்கே பத்திரிக்கை அடிச்சாச்சு. வீட்டில் பத்திரிக்கை அடித்து ஊருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சொல்ல முடியல. காதலையும் சொல்ல முடியல, கல்யாணத்தையும் தடுக்க முடியல, இவளையும் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. அப்போ வந்து மாறி ஃபோன் பண்ணுறான். மனோ, இங்கே பூவரசியோட அம்மா இறந்துட்டாங்க தெரியுமா? அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறான். நீ வந்துட்டு போனீங்கன்னா பூவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், பூவரசிக்கு ஒரு ஆறுதலாக இருக்குங்கிறான். பூவரசிக்கு ஆறுதலாக இருக்குமா? என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிற எல்லாம் எனக்கு தெரியும், நீ வா அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறான். ஓ, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல் இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. புறப்பட்டு வரலான்னு புறப்படுறான். நான் அவங்க வீட்டில் விடலை. அவங்க அப்பா வந்து கேட்குற எங்கடா போறேன் அப்படிங்கிறப்ப நான் வந்து வேறு வழி இல்லை, சொல்ல தெரியல, எனக்கு முக்கியமான ஒரு சவாரி இருக்கு, நான் போகணுங்கிறான். சவாரியா? கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு போய் துணிமணி எடுக்கணும், பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வர்றாங்க, நீ என்ன வராம இன்னைக்கு போட்டு சவாரிங்கிற? அதெல்லாம் சவாரியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கிளம்பு அப்படிங்கிறப்ப தான் இவன் தயங்கிட்டீங்க சொல்றான். அம்மா, அப்பா அந்த கனகம் பூவரசியோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியா? அவ செத்து போனா எனக்கு முதலே தெரியுமே அப்படிங்கிறப்ப பாவம்ப்பா அந்த பூவரசி அப்படிங்கிறப்ப அவங்க அண்ணங்காரன் பக்கத்துல இருந்து சொல்றான், இவன் போக்கே சரியில்லைப்பா, கொஞ்ச நாள் அவன் ஒரு மூஞ்சியே சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றான். உங்க அப்பா சொல்றாரு, ஏய் நீ உனக்கு வந்து அந்த பொண்ணு மேல ஒரு ஈடுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏதாவது தப்பு தண்டா பண்ணுனேன்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்காது அப்படின்னு எச்சரிக்கிறான். அப்பா ஒன்றும் செஞ்சிடாதீங்கப்பா, நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சுறான். கெஞ்சிட்டு வேற சவாரி இருக்குன்னு போய் சொல்லிட்டு வர்றான். வந்துட்டு இங்க வந்து பார்த்தா அம்மாவுடைய அடக்கம்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ தனியா இருக்கிறான். தனியா இருக்கிறப்ப வர்றான். வந்துட்டு பூவரசிகிட்ட ஒன்றும் பேச முடியல. அவளும் வந்து விழிச்சு பார்க்குறா. பூவரசி, உங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த சோகத்தை எப்படி தாங்குவான்னு தெரியல, உன் மனசுக்குள்ள எப்படி போட்டு பூட்டிக்கிட்டியோ அது போல என்னையும் போட்டு பூட்டிக்க, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றான். ஒன்றும் பேச முடியல, விரக்தியில நீ போ போ, நீ வேண்டாம், நான் ஏதோ பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கீழே விழுந்து அழுகுறான். அப்ப மாறி வர்றான். மாறி என்ன சொல்றான், பூவரசி கலங்காத, எல்லாத்துக்கும் நான் துணையா இருக்கேன், உங்க அம்மா போயிட்டாங்கன்னு நினைக்காத, உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்யறேன், நீ வேலைக்கு கூட போக வேண்டாம், உங்க அம்மாவுடைய கடனெல்லாம் நான் அடைக்கிறேன் அப்படிங்கிறான். ஆறுதல் சொல்றான். அப்பதான் நினைச்சு பாக்குறா மனம், அந்த மாதிரி எவ்வளவு தூரம் நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான், அந்த மனம் நமக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மேல ஒரு நல்ல எண்ணம் வருது அவளுக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மா இறந்தவொடனே ஒரு 15 நாள் ஓய்வு எடுக்கிறா, வீட்டுல இருக்கிறா. வீட்டுல இருந்துட்டு கூட இருக்கிற வேலை செய்யற அந்த ரோஷினிங்கிற அம்மா கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு வாமான்னு சொல்றாங்க. நான் அது வரைக்கும் உங்க அம்மா வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்றாங்க. 15 நாள் கழிச்சு இந்த பொண்ணு வேலைக்கு போகுது. போன உடனே அங்க வந்து இந்த அவங்க அம்மா செய்ய வேண்டிய வேலையும் பாக்கி கிடக்குது. அங்கங்க சுத்தம் பண்ணாம அங்கங்க மலமெல்லாம் காஞ்சி போய் அசிங்கமா நாரிக்கிட்டு கிடந்துச்சு. அதை அந்த ரோசி சொல்றாங்க, இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, சீக்கிரம் கிளீன் பண்ணணுமா, கிளீன் பண்ணுன்னு சொல்லும்போது கிளீன் பண்ணிட்டாங்க. கிளீன் பண்ணிட்டு வரும்போது ஏற்கனவே அவங்க அம்மா வந்து செஞ்ச வேலையெல்லாம் அவங்க செய்ய வேண்டியா இருக்கு. ஒரு அம்மா கூப்பிட்டு, இங்க வாமா, என் பொண்ணுக்கு பிரசவம் ஆயிருக்கு, அந்த துணியெல்லாம் அலசி கொடு அப்படிங்கிறாங்க. அந்த அலசி கொடுக்க போறா. அலசி கொடுக்கறதுக்கு அந்த துணியை வாங்கிட்டு அலசிட்டு துணி துவைக்கிற இடத்துக்கு வந்தோடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. 50 ரூபா காசு கொடுக்குறாங்க, ஆனாலும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறா.
விழுந்த உடனே மாறி அந்த பக்கம் போறான். இங்க பூவரசி வந்திருப்பாங்களே, இங்க காணான்னு தேடி பார்க்கும்போது மயக்கம் போட்டு கிடக்குறா. உடனே தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்ப கண்ணு முழிச்சான்னு தெரியல. ஒரு நீண்ட நேரம் கழித்து கண் விழிக்கிறாள் பூவரசி. அருகில் மாறி இருக்கிறான். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறா. ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறான். இல்ல எனக்கு ஏதோ நடந்துருச்சு, என்ன சொல்லுங்க அப்படிங்கிறப்ப, நீ இப்போ பிள்ளை உண்டாயிருக்க அம்மா அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு ஒரு அதிர்ச்சி. எப்படி நடந்துச்சுங்கிறப்ப, என்ன எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றான். சொல்லிட்டு இதை உடனே நீ அழிச்சிரு, வேண்டாம் அப்படிங்கிறான். ஏன் அழிக்கணும் அப்படிங்கிறப்ப, இல்ல இல்ல நீ அழிச்சிரு, உனக்கு ஒன்றும் இது வந்து சரி வராது, நீயே கஷ்டப்பட்டு இருக்க, இதை நீ பெற்று வளர்த்து ஆளாக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறப்ப, இல்லை இல்லை நான் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப, இது வந்து நீ அழிக்கலைன்னா உனக்கு கெட்ட பேர் வரும். மனம் வந்து இந்த குழந்தைய அப்பான்னு நான் தான் அப்பன்னு சொல்லுவானா, அப்பன் பேர் தெரியாத பிள்ளையால அந்த குழந்தை வளரும், ஊரே கேவலமா பேசுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் வந்து பெற்று வளர்த்து ஆளாக்குறேன் அப்படிங்கிறப்ப, வந்து அந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இப்போ ஊரே கேவலமா பேசுனா நீ என்ன நினைப்ப அப்படிங்கிறப்ப, நிச்சயமா நான் அது மாதிரி நினைக்க மாட்டேன் பூவு, நீ விரும்பினால் நானே இந்த குழந்தைக்கு தகப்பனா இருக்குங்கிறேன். மிகப்பெரிய மனது அவனுக்கு. யாரோ பெற்ற பிள்ளைக்கு யாருடைய கருவையோ சுமந்து அவள் உண்டாயிருக்கக்கூடிய நிலையிலே அந்த கருவை, அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் மனதால் நினைக்கிறான். ஏன்னா அவ்வளவுக்கும் காரணம் அந்த பூவரசி மேல உள்ள காதல். நான் உண்மையாக நேசிக்கிறேன் அவளை அப்படின்னு அந்த காதலை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்துகின்ற நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா, மனோ வந்து இவன் வந்து என்னாச்சு, அதுக்குள்ள அந்த அந்த ஒரு 15 நாள் 20 நாள்ல இந்த மனோவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி புது பொண்டாட்டியோட அந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றான், எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்துறதுக்காக. வர்றப்ப இந்த பூவரசி பார்க்குறா, ஐயோ இவன் கண்ணில் நம்ம படக்கூடாது, ஒதுங்கிக்கணும், அவன் பார்த்துருக்காத அளவுக்கு நம்ம ஒதுங்கிக்கணும்னு அவங்க போய் பதுங்குது அந்த பொண்ணு. ஆனா அவன் வந்து உள்ள வந்து எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்திட்டு வர்றான். வரும்போது இந்த மாதிரி பார்க்குறான். என்னப்பா சுற்றுலா கிளம்பிட்டியா, தேனிலவு கிளம்பிட்டியாங்கிறப்ப, என்ன மாதிரி நீ வந்து கல்யாணத்துக்குலாம் வராம போயிட்ட அப்படின்னு கேட்குறான். கல்யாணத்துக்கா, 2ஆம் கல்யாணத்துக்கா அப்படின்னு கேட்குறான். என்ன 2ஆம் கல்யாணம்? எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நீ பூவரசியை வந்து இது மாதிரி பண்ணி அவளுக்கு ஒரு பிள்ளையை வேற கொடுத்துட்ட, இப்போ வந்து புது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு லட்சமா அவரோட வரதட்சணை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு வேற கிளம்ப போற, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது பூவரசி கர்ப்பம் உண்டாயிட்டாளா? ஆமா, உன்னுடைய கருவத்தான் அவள் சுமந்துக்கிட்டு இருக்கிறா. ஐயோ அப்படிங்கிறப்ப, நான் அவளை நேசிக்கிறேன்னு சொல்றான் அந்த மனோங்கிறவன். செருப்பால் அடிப்பண்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை நேசிக்கிறேங்கிற, நான் அவளை வந்து ஊரறிய கல்யாணம் பண்ணிட்டு இவளை வந்து கீப் மாதிரி வச்சுக்கலான்னு பாக்குறியா? இந்த வேலை ஆகாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த அந்த நேரத்துல வந்து அந்த மனோவுடைய ஒய்ஃப் வந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்க வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே இங்க என்ன சத்தம், என்ன சண்டை அப்படிங்கிறப்ப, இந்த பூவரசி வெளியே வர்றான். வெளியே வந்து ஏன் மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, சண்டையெல்லாம் போடாதுன்னு சொல்றா. இந்த மருத்துவர் வந்து என்ன இங்க சத்தம் கேட்கிறப்ப, சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இவ சொல்றான். நீ என்ன பெரிய ராணியா, என்ன வந்து இதுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்துட்ட, நீ எவன்கிட்டயே போய் வந்து வயிற்றுல பிள்ளைய சுமக்கிறவ தானே, நீ வந்து எப்படி பேச வர்றான்னு அந்த டாக்டர் வந்து கேவலமா பேசுறாங்க. கேவலமா பேசும்போது மாறி சொல்றான், எவன்கிட்டயே போய் பிள்ளைய வாங்கிக்கல, நான் தான் என் மூலமா தான் பிள்ளைய வாங்கிட்டாங்கிறான். மனோ பக்கத்துல வச்சுக்கிட்டே மனோ அப்படியே ஷாக்காகி நிக்கிறான். நிக்கிறப்ப அந்த டாக்டர் வந்து கேவலமா பேசுறாங்க அந்த பூவரசிய. ஏற்கனவே உங்க அம்மா வந்து 50,000க்கு மேல கடன் தரணும், இந்த நேரத்தில் நீ வேற கர்ப்பம் ஆயிட்டீங்கன்னா எப்படி வேலை செய்வேன், அந்த கடனை எப்படி நீ அடைப்ப, ஒழுக்கம் கெட்டவளா இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா அந்த பொண்ணுடைய நடத்தையை வந்து கேவலமா பேசுறாங்க. அங்க மாறி கோவப்படுறான். அம்மா, நீ உங்களுக்கு கடன் இருக்குதுங்கிறதுக்காக யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கேவலமா பேசக்கூடாது, உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது அப்படிங்கிறப்ப, அப்ப அந்த கடனை யார் கொடுப்பா, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இப்ப இன்னைக்கே கொடு அப்படின்னு கேட்கறான். இன்னைக்கெல்லாம் தர முடியாது, ஒரு 6 மாசத்துல நான் தர்றேன் அப்படிங்கிறான். எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு காரியம் பண்ண தெரியுது, கடன் கேட்டா மட்டும் கொடுக்க மாட்டீங்களோ அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி வந்து பதில் சொல்றான். நம்ம ஆசை மிகுந்து வரும் பொழுது சில நேரத்துல வந்து நம்ம அவசரப்பட வேண்டியதான் இருக்கும், உணர்ச்சி வசப்பட வேண்டியதாக தான் இருக்கும், அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றான். உங்களுக்கும் தெரியும்னா நீயும் அது மாதிரி தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அந்த அம்மாவை அழுத்தமா சொல்லும்போது அந்த அம்மா முகம் அப்படியே மாறுது. மாறினோடனே அந்த அம்மாவுக்கு அவமானம் ஆகுது. அவமானம் ஆனோடனே அந்த மனோவை கூப்பிட்டு, மனோ இங்க நிக்காத, இதுக்கு மேல நின்னோம்னா நம்மளை கேவலப்படுத்திடுவான், உன் பொண்டாட்டி இப்படி நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. இவன் போயிடுறான். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்படுது. அங்க வந்து அந்த மருத்துவமனையில இவங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அப்போ வந்து இந்த மாறி சொல்றான்,
நீ என் கூட வந்துரு, நீ என் வீட்டுக்கு வந்துரு, நான் எனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல நம்ம வந்து இருக்கலாம், உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா எந்த காரணம் கொண்டும் நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன். உன்னுடைய குழந்தைக்கு தகப்பனா மட்டும் இருப்பேனே தவிர உன்னுடைய உனக்கு வந்து நான் கணவனா உன்னுடைய விருப்பம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் நம்ம 2 பேரும் நமக்கு தாலி வேண்டாம். நீ என்ன என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் லிவிங் டுகெதரா இருப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டி போய் வீட்டில் வைக்கிறான். வீட்டில் வச்சு மளிகை ஜாமான்லாம் வாங்கி போடுறான், காய்கறி வாங்கி போடுறான். எல்லாம் 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. இதோட அந்த நிகழ்ச்சி முடியுது. அதுக்கு அதே நேரத்துல இந்த மனோ திருமணமாக்கி வெளிநாட்டுக்கு போயிடுறான். வெளிநாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி வர்றான். திருப்பி வந்தானா அந்த பூவரசிய சந்திக்கணும்னு நினைக்கிறான். சந்திக்கணும்னு நினைக்கிறப்ப எங்கே சந்திக்கிறதுன்னு பார்க்கும்போது மாறி தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, நான் வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இந்த குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி நான் வந்து பெரிய ஆளாக்குவேன். எங்க சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டு செய்ய வைப்பேன். இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்காக ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்சு கையால் அள்ளக்கூடிய மனிதன் வளத்தை மனிதன் அள்ளக்கூடிய நிலை இல்லாத அளவுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு என் குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்குவேன்னு அந்த மனோவுக்கு முன்னால சபதமிடுறான். இப்போ இவ்வளவு தூரம் சபதமிட்டவன் நான் நிச்சயமா நல்லா வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக போகும்போது வீட்டுல வந்து யாரும் இல்லை. வெளியில அந்த பூவரசியோட துணி மட்டும் காயுது. ஒரு பெண் குழந்தையோட துணி காயுது. ஓஹோ, பெண் குழந்தையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பெண் குழந்தைய பார்க்கணும், தூக்கி கொஞ்சணும்னு ஆசைப்படுறான். அங்க பார்த்த ஒரு பெரியவர் தென்னை மரத்துல தேங்காய் பறிச்சுட்டு இருக்காரு. இந்த பையனை பார்த்தோன்னே யாருப்பான்னு கேட்கிறாரு. நான் தான் இந்த மாதிரி போஸ்ட்மேன் மகன் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா எப்படி இருக்க, உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்ப எல்லாம் நல்லா இருக்காங்கன்றான். இப்போ இப்போ எங்கே வந்தேங்கிறப்ப நான் சும்மா ஒரு வேலையை வந்தேன், நம்ம வீட்டடி மண்ணை மட்டும் இருக்கு, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிறான். இங்கே எதுக்கு வந்தேங்கிறப்ப நான் இந்த பூவரசியை பார்க்கலான்னு வந்தேன், என்னாச்சு மாறி என்னாச்சுங்கிறப்ப அந்த பெரியவர் சொல்ற செய்தி வந்து மிக அதிர்ச்சியா இருக்கு. மாறி வந்து நல்லா தான் வச்சிருந்தான் அந்த பொண்ணை. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால மிகப்பெரிய விபத்து, டேங்கர் லாரி மோதி அந்த இடத்துல இறந்துட்டான். இன்னைக்கு வந்து பூவரசி மீண்டும் அந்த பழைய தொழிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிறான். அதிர்ச்சியாகி என்னாச்சு, எப்படியாவது பார்க்கணும்னு நினைக்கிறான். பார்க்கணும்னு நினைக்கிறப்ப மருத்துவமனைக்கு போறான். அங்க அந்த பூவரசி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் அந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டு எல்லாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போய் வேலை செஞ்சுட்டு வருவா. அந்த குழந்தைக்கு அழுகிற நேரத்துல வந்து பால் கொடுக்கறது, பிஸ்கட் கொடுக்கறது இப்படி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அங்கே போய் பார்க்குறான். பார்க்கும்போது அந்த பூவரசி கண்ணில் படாத அளவுக்கு ஒளிஞ்சு பார்க்குறான். அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த ரோசிங்கிற ரமாவும் இவங்களும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கும் போது அந்த மாரியை பத்தி ரொம்ப உயர்வா 2 பேரும் பேசிக்கிறாங்க. மாறி ரொம்ப நல்லவன், ஒழுக்கமானவன், அவன் வந்து என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தான், பாசம் வச்சிருந்தான். அவன் இருக்கும்போது அவனுடைய அருமை தெரியல, இப்ப இறந்துட்டான், அவன் இறக்கலக்கா, அவன் என் மனசுக்குள்ள வாழ்றான்னு சொல்லி அந்த பூவரசி சொல்லுவா. இந்த மனோ என்ன பாக்குறான், அதை இவங்க பேசிக்கிட்டு இருக்க பார்த்தோன்னே அந்த பூவரசி மனசுல நாம இல்ல, மனோதான் குடியிருக்கிறான், இப்ப அவளை நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பி போறான். கிளம்பி போறப்ப அந்த மருத்துவர், அங்க அந்த மருத்துவமனையோட மருத்துவர் கூப்பிடுறாங்க, பூவரசி மேல வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப கொஞ்சம் அன்பா இருக்கிறாங்க. இப்போலாம் மருத்துவர் ரொம்ப அன்பா இருக்காங்களே அப்படின்னு இந்த பொண்ணுக்கு ஒரு ஆச்சரியம். உள்ள போகும்போது 2 பேர் வெளியே அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வர்றப்ப பாக்குறியா, அந்த 2 பேரும் பாத்தியா, அவங்க 2 பேரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரங்க. அந்த அம்மா வந்து என் கூட படிச்சவங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்லை, ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன் குழந்தைய தத்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஐயோ, நான் தத்து கொடுக்க முடியாது, என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த குழந்தை ஒண்ணுதான் எனக்கு உலகத்திலே பிடிமானமா இருக்கு, நான் வந்து தத்து தரமாட்டேன்னு சொல்றா. தரமாட்டேன்னு சொன்னோடனே சரி நீ போ, இருப்போம், நான் கட்டாயப்படுத்தலைங்கிறப்ப இங்க வர்றப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு படிக்கட்டுல இறங்கும்போது தடுமாறி விழுவுறான். தடுமாறி விழுந்தோடனே கூட வேலை பார்க்குற அந்த அம்மா ரோசி, என்னவா நீ வந்து தடுமாறி விழுவுற, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, இப்படிப்பட்ட நிலையில இருக்கியே, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் குழந்தைக்கு யார் இருக்கா, அது ஆதரவு இல்லாமல் போயிருமே அப்படிங்கிறப்ப யோசிக்கிறா. ஓ, நம்ம இறந்துட்டோம்னா நம்ம குழந்தைக்கு யாரும் இல்லையே, அனாதையா போயிருமே, என்ன செய்யறது அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறா. யோசிச்சோன்னா போய் மறுபடியும் மருத்துவர்கிட்ட நான் தத்து தர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட உடனே மறுபடியும் அவங்கள வர சொல்லி அந்த குழந்தைய தத்து கொடுக்குறாங்க. தத்து கொடுக்கணும். அவங்க வந்து வரும்போதே மிக விலையோ வந்த கார்ல வர்றாங்க. ஓ, இவ்வளவு பெரிய பணக்காரங்களா, இந்த இடத்துல நம்ம பொண்ணு நல்லா தான் வாழுவா, சொகுசா இருப்பா, எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த குழந்தைய கொடுத்துட்றான். கொடுத்த பிறகு அவள் மனசுக்குள்ள ஒரு வேதனை, ஆதங்கம்.
நான் மாறி என்ன சொன்னேன், நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும், இந்த சமுதாயத்துக்கு உழைக்க வைக்கணும், இந்த சமுதாயத்துல இந்த மக்களுடைய அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்டெடுக்கணும். அவங்க இந்த காலம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த மனித மலத்தையும் நாய் மலத்தையும் இந்த மூத்திரத்தையும் சளியையும் அள்ளிக்கிட்டு ரொம்ப சாக்கடையில இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய நிலையை உயர்த்துறதுக்கு நம்ம ஒரு கருவி கண்டுபிடிக்கணும், நம்ம பிள்ளை ஒரு கருவி கண்டுபிடிக்கணும், இந்த மக்களை மீட்டெடுக்கணும்னு சொன்னானே, நம்ம குழந்தைய தத்து கொடுத்துட்டோமே, அங்க போனா இந்த கஷ்டம்லாம் தெரியாது, அவ சொகுசா வாழ்வாளே, சொகுசா வாழ்ந்தா இந்த மக்களை பத்தி தெரியாம அறியாம போயிடும், இவங்களை பத்தி சிந்தனையே இருக்காது, சொகுசுக்காரி ஆயிடுவா, அங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஓட்டமா ஓடுறா. அந்த குழந்தைய அவங்க கார்ல ஏற்றி நல்ல புத்தாடை ஒழுத்தி கொண்டு போறாங்க. அந்த குழந்தை அழுவுது, என் குழந்தை எனக்கு வேணும், குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குது அந்த அம்மா. ரொம்ப முடியல, அவங்களால தடுக்க முடியல, அந்த மருத்துவரால் தடுக்க முடியல, குழந்தைய கொடுத்துருன்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இந்த ட்ரெஸ் என் பிள்ளைக்கு குத்தும், பழைய ட்ரெஸ் தான் நான் போட்ட ட்ரெஸ் தான் அந்த பிள்ளைக்கு சுகமா இருக்கும்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த கார்ல போடுறாங்க. கார்ல போட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த கம்பீர நடை நடந்து போறாங்க. எதிர்காலத்துல நம்ம பிள்ளைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்துக்கு பாடுபட வைக்கணும், இந்த சமுதாய மக்களை மீட்டெடுக்கணுங்கிற அந்த உறுதியோட நடந்து போறாங்க. ரொம்ப குறுக்கமா இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி. அப்படி போறாங்க. அப்படிப்பட்ட நிலை மிக சிறப்பான ஒரு கதை. இந்த கதையில இன்னும் பல உள்கதைகள்லாம் இருக்கு. நமக்கு நேரம் கருதி அதையெல்லாம் நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். இதுல தூப்புக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இதுல ஏராளமான சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வரும். அதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லலாம், அவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த கதை என்பது மிக அற்புதமான கதை. இந்த நாவலாசிரியர் மலர்வதி மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக இருக்கிறார்கள், மிகச்சிறந்த ஒரு பண்பாளராக, இந்த சமுதாயத்திற்காக சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் என்றால் சமுதாயத்தை நேசிக்கணும், இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பயன்படுத்த வகையில எழுதணும், பேசணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாவலை எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது, இன்றைக்கும் துப்புரவு பணியாளர்கள் என்பவர் எப்படி கேவலப்படுத்தப்படுகிறார்கள், மனித மலத்தை மனிதன் இன்னமும் தலையை சுமந்து கொண்டிருக்கிறான். நேற்று தினம் கூட செய்தியிலே பார்த்தேன், தெலுங்கானாவிலே 2 பேர் பாதாள சாக்கடையில் இறங்கி அங்கே அந்த விஷவாயு தாக்கி இறந்து போகிறார். இன்றைக்கும் பல பேர் பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கும் நான் பூமாதேவியில நான் கால் வைக்க மாட்டேன், செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறான். பெருங்காலோட நடந்துக்கிட்டு இருக்கான். செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்னா பெருங்காலம் நடக்கலாமா? பெருங்காலம் நடந்து போறான். ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கைது செய்யப்பட்ட ஒரு சங்கராச்சாரி பார்ப்பான், நான் பூமாதேவிக்கு நேராக நான் வெளிக்கிருக்க மாட்டேன், மலங்கழிக்க மாட்டேன்னு வாழையில மலங்கழிக்கிறான். ஆனா இந்த சமுதாயத்திலே இன்னமும் தெருவோர சாக்கடைகள், இன்னமும் திறந்த வெளியிலே மலங்கழிப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அசுத்தம் இங்கே இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அசுத்தத்தை வாரக்கூடிய மக்களும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்நிலை இன்னமும் உயரவில்லை. இன்றைக்கு நம்முடைய திராவிட இயக்கங்கள் தான் அவர்களுக்காக சிந்தித்துக் கொண்டு அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக அந்த தூப்புக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், அவருடைய குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு அருந்ததிர் இந்த இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு மருத்துவர்களாக பொறியாளர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை நாம் வளப்படுத்துவோம். தந்தை பெரியார் வழியிலே, அண்ணல் அம்பேத்கர் வழியிலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக பாடுபடுவோம். அந்த வகையிலே அறிவொளி காணொலியிலே அப்படிப்பட்ட ஒரு தூப்புக்காரியை பற்றி, ஒரு துப்புரவு பணியாளர் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த வாய்ப்பை அளித்த அறிவொளி காணொலிக்கும் இதுவரை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான்பான நான் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நன்றி, வணக்கம். இந்த காணொளியில் உங்களுடைய பேசும் முறை எங்களை அந்த காட்சிகளை கொண்டு, எங்கள் பார்வையில் காட்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும், எங்கள் பார்வையில் அந்த காட்சிகள் அப்படியே மையமாக கொண்டு சிறப்பாக நிறைய கருத்துகள், உட்கதைகள் இருந்தாலும் முத்தாய்ப்பான கருத்துக்களை முதன்மையாக பதிவு செய்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கதையை சுருக்கமாக முடித்தமைக்கு நன்றி. அது மட்டுமல்ல, ஏராளமான பாதிப்புகள் நீங்கள் சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த உணவு சாப்பிடும் பிரச்சனை என் வாழ்விலும் ஏற்பட்டது. என்னுடைய அப்பா பணி செய்த இடத்தில் பார்ப்பனர் குடும்பம் திருப்பதிக்கு எங்களை குடும்பத்தோடு அழைத்து சென்றது. அழைத்து சென்ற இடத்தில் திருமணத்துக்கு திருமணத்தை பார்க்க அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவர்கள் உணவு ஏற்பாடு செய்திருந்தார்கள்.
அதில் 2 இடங்களை ஒதுக்கி இருந்தார்கள். ஒரு இடம் அவர்களுக்கு, ஒரு இடம் எங்களை போன்ற குறிப்பிட்ட நபர்களுக்கு. நாங்கள் அப்பொழுது திருமணத்தில் எல்லோரும் ஒன்றாக இருந்தோம், ஆனால் சாப்பிடும்போது இருவேறு இடங்களாக இருக்கிறோமே என்ற அந்த சின்ன வயதில் அந்த பாதிப்பை திருப்பதியில் சந்தித்தேன். நீங்களும் அது போன்ற பல சம்பவங்களை சந்தித்திருக்கிறீர்கள். இதுக்கு மேல் என்ன சொல்வது என்று புரியவில்லை. மற்றவருடைய கருத்துக்கு வழிவிட்டு கருத்துக்களை கூற அன்போடு அழைக்கிறோம். ஐயா சோம வேலாயுதம் ஐயா. அருமையான நிகழ்ச்சி. ஐயா அவர்கள், தமிழ்ச்சுடர் அவர்கள் நிறைய புத்தகங்களை காமிச்சாங்க, எப்படி படிக்கணும், எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். தன் முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நல்லா சொன்னாங்க. சிறப்புரை மிக சிறப்பு. ஐயா ஆறுமுகம் அவர்கள் மிக அருமையாக அந்த கதையை சொன்னார்கள். படித்ததை வெளியே சொல்வதும் ஒரு திறமை வேண்டும். அதை அப்படியே அந்த ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நாம் கேட்குமாறு நல்ல அருமையாக ஒரு சொற்பொழிவு மாதிரி அதை சொன்னாங்க. அந்த கதையை மிக சிறப்பாக இருந்தது. ஐயா நேரு அவர்கள் புத்தகத்தை வாசித்த பொழுது அதனுடைய தாக்கமாக நான் ஒரு மணி நேரம் ஒரு பிரசன்டேஷன் ஒன்று கொடுத்தேன் இதுல, புதுச்சேரி இதுல. அதே இது தென்றல் அவர்களும் திருப்பி வாங்கி அதை இது பண்ணாங்க, அதே ப்ரெசன்டேஷன். அது இங்கே எப்படி சாக்கடை ஆடுறாங்க, அமெரிக்காவில் என்னென்ன மாதிரி மிஷினை போட்டு இது பண்ணுறாங்க, என்ன மனிதர்கள் இறங்குறதுல என்னென்ன இடைஞ்சல் இருக்கு. ஒன்றும் இல்லை, அந்த குழியை ஒரு அரை மணி நேரம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போனாங்கன்னா கூட இடைஞ்சல் இல்லை. ஆனால் குழிக்குள்ள மனிதனை இறக்குவது கொடுமை. அதை எந்திரத்தால செய்யக்கூடியதை மனுஷ உயிர்கள் வீணாகிறது ரொம்ப கொடுமை. அவர்களுக்கு தகுந்த ஒரு உபகரணமும் தரதில்லை. எல்லாத்தையும் விட கொடுமையை அது பரம்பரையா வர்றதுதான். அது அந்த குழந்தை என்ன செஞ்சது, அந்த பரம்பரையில பிறந்ததுதான் அந்த குழந்தையினுடைய தவறா? ஒரு சார்பு மக்களை இது போல பரம்பரை தொழிலை செய்ய வைப்பது எவ்வளவு தவறு அப்படிங்கிறதா தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரு நோக்கம். அதுதான் அவங்க சொன்னாங்க. வாழ்நாள் பூரா அதுக்காக பாடுபட்டாங்க. எல்லோரும் நல்லாக கல்வியில் முன்னேற வேண்டும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த புதுச்சேரி நிகழ்ச்சியோ அல்லது கோயம்புத்தூர்ல அவங்க தென்றல் அவங்க இது பண்ணதோ இருந்தா பாருங்க. அது எப்படி அந்த மிஷின்லாம் எடுக்குது இங்கே அமெரிக்கால, நம்ம ஊர்ல எவ்வளவு எம்சியா இருக்கு, அந்த இறங்குறவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் 1 மணி நேரம் நிகழ்ச்சியா நான் அதை போட்டிருக்கேன். யூடியூப்ல இருக்கா என்னன்னு தெரியல, அவங்கள கேட்டு பார்க்குறேன். அந்த இது வாய்ப்பு உங்களுக்கு தரேன். இது பாருங்க. அது அப்பவே நான் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்கும் அந்த வந்தது. ஐயா நேரு அவர்கள் இந்த புத்தகத்தை வாசித்தார்கள். அதை வாசித்த பொழுது எனக்கு அந்த தோணுது. அதை நான் பின்னூட்டமாக சொல்ல, இந்த மாதிரி கருத்துல சொல்லும்போது தான் நீங்க அதை ஒரு வியூகிராஃப் மாதிரி போட்டு காமிங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே பண்ணேன். ஐயா நன்றி. உங்களுடைய சிறப்பு உரை மிக சிறப்பு. தொடர்ந்து புத்தக வாசிப்பை நடத்துங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக ஐயா பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய தலைவர் நேரு ஐயா அவர்களும் பல புத்தகங்களை வாசித்து நமக்கு நூல் வாசிப்பாக கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அந்த வகையில் அவருடைய பார்வையில். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 347வது நிகழ்வாக அறிவு வழி காணொலி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் ஐயா சேரலாதன் அவர்களே, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா தாமோதரன் அவர்களே, பொருளாளர் மோகன்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய ஐயா பெல் ஆறுமுகம் அவர்களே, அதே போல பாடல்கள் பாடிய ஐயா எழுச்சி பாடகர் புரட்சி பாடகர் அவர்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இதற்கு முன்னால் பேராசிரியர் ஐயா சோம வேலாயுதம் அவர்கள் கூறியதை போல புதுச்சேரி பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பாக நடந்த ஒரு கூட்டத்திலே இந்த தூப்புக்காரியை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை பேசிய பின்பு ஐயா நம்முடைய பேராசிரியர் சோம வேலாயுதம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாரு. அங்கேயும் தான் இந்த மாதிரி துப்புரவு பண்றவங்க இருக்கிறாங்க, இந்தியாவில இருக்கிறாங்க, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்ன பொழுது, இந்தியாவில் இது பரம்பரை தொழிலாளர்கள் வருகிறது, அமெரிக்காவில் அப்படி இல்லை. அது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவு அங்க சொபிஸ்டிகேட்டடா இன்றைக்கு லேட்டஸ்டா இருக்கிறது என்பதையெல்லாம்
ஐயா அவர்கள் படத்தோடு போட்டு காமிச்சாங்க. இன்றைய சிறப்பு உரை வந்து அப்படியே அதுல தோழர் நம்முடைய பெல் ஆறுமுகம் எத்தனை முறை படிச்சாருன்னு தெரியல. ஒரு முறை படிச்சிருந்தா இவ்வளவு ஆழமா சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் இந்த நூலை 2, 3 முறையாவது அவர் படித்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு எதையுமே விடாம தொடர்ச்சியாக மனசுல வந்து அப்படியே மனதால இன்னைக்கு பேசினார். அவருடைய உரை என்பது மனத்தின் வெளிப்பாடாக இருந்தது. கடைசியில கூட உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப நெகிழ்ந்து சொன்னாரு. அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் குறிப்பிட்டு சொன்னாரு. இந்த பாழாய் போன ஜாதி அமைப்பில் அமைந்த இந்திய சமூகம், இந்து மதம், இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியில வந்தனா என்ற ஒரு பெண்மணி தான் சண்டிகர் நம்முடைய 3 ஹாட்ரிக் என்று சொல்லக்கூடிய 3 கோல் அடிச்சவங்க. அவங்களுடைய சொந்த ஊரை சேர்ந்தவங்க இன்னைக்கு தோத்த உடனேயே சில சாதிக்காரங்க போய் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி ஹாக்கில இருந்தனாலதான் தோத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேசி இது பண்ணிருக்கானுங்க. இப்படிப்பட்ட மனப்பான்மை தான் இன்றைக்கு வரைக்கும் 100 ஆண்டு காலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்க முடிகிறது. தூப்புக்காரி போன்ற நாவல்கள் அந்ததை கொஞ்சமாவது படித்தவர்கள் மத்தியிலாவது அந்த ஜாதி உணர்வை அசைக்கக்கூடியதாக, அதை துப்புரவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் மிக சிறப்பாக அதை உள்வாங்கி வாழ்க்கையோடு இணைத்து பல்வேறு, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரு ஒரு திரைப்படத்தை போல அப்படியே முழுக்க சொன்னார் நூலை. எந்ததையும் விடுபடாம அப்படியே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொன்னாரு. அவ்வளவு ஆழ்ந்து மிக அருமையாக மிகச்சிறந்த கதை சொல்லியாக ஐயா பெல் ஆறுமுகம் இருக்கிறார். இதை போன்ற பல புத்தகங்களை அவர் வந்து புத்தக மதிப்புரை செய்ய வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளையும் வைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக மருத்துவர் அம்மா சரோஜம்மா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் வந்து அது ஒரு புத்தகம் மாதிரியே இல்ல, ஒரு திரைப்படம் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்தது. அவரு சொன்ன விதம் அது அப்படி மனசை உருக்கி ரொம்ப வருத்தப்பட வைத்தது. ஆனாலும் இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம். நம்ம எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம். எனக்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில வந்து ரொம்ப எப்படி இருந்ததுன்னே எனக்கே தெரியல, ஒரு உணர்ச்சி இல்லாம தான் இருந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வர்றப்போ. ஆனா அவங்க வந்து பெருமை மிக்கலாம். அவங்கள்ட்ட கேட்பாங்க, தண்ணி கேட்பாங்க, கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்துமா அப்படிம்பாங்க. இந்த பொம்பளை ஏன் இப்படி நம்மள அதட்டுது அப்படிம்பா. அந்த அளவுக்கு பெருமை உள்ளவங்க, அவங்க மனசுல பெருமை இருக்கும். சமுதாயம் தான் போட்டு அவங்கள அமுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த அந்த இது இப்ப எங்க கிராமத்துல எல்லாம் கிடையாது. எல்லார் வீட்லயும் அந்த செல்ஃப் இது வந்துருச்சு. இப்ப வந்து என்னடான்னா இந்த தண்ணி நிறைய அந்த பம்பு நிறைய தண்ணி எடுத்து ரொம்ப சாக்கடைகளை நம்மளே தான் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் அந்த சாக்கடைங்கெல்லாம் அவங்க கொல்லப்புறத்திலே விழுந்துரும், வேற எங்கேயும் போவாது. இப்ப இந்த பம்ப் வச்சு தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணி எல்லாம் சாக்கடையா ஓடி அது வந்து பாதாள இதுக்கெல்லாம் போயிடுது. இந்த சிட்டிங்களை எல்லாம் வேற வழியே இல்லை. ஆனா இப்ப வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் எழிலன், அவர் எம்எல்ஏ, அவர் எப்போதுமே சமூக பார்வையோட எல்லாத்தையும் பார்ப்பாரு. நிறைய பேருக்கு போய் சமூக சுகாதாரங்களை எல்லாம் பத்தி பேசி எல்லாம் வந்துட்டு இருக்காரு. அவரு வந்து ஒரு படம் காமிச்சாரு ஃபேஸ்புக்ல. அது வந்து பாதாள சாக்கடையை நோண்டுறதுக்கு ஒரு மெஷின் இப்ப ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவு பேருக்கு தெரியுமோ நம்ம ஃபேஸ்புக்ல வந்தது. ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இனிமே வந்துரும் அப்படின்ட்டு ஒரு இது வந்தது. இந்த இந்த இலக்கியம் நிறைய செறிந்த இந்த புத்தகத்தை அந்த பொண்ணு அவங்க கதையாசிரியர் எழுதினதுக்கு வந்து நம்ம நிறைய பேரோட கண்ணை திறந்து விட்டுருச்சு. அது ஐயா இவர் வந்து ஆறுமுகம், பெல் ஆறுமுகம் வந்து இவ்வளோ அழகா வந்து கோர்வையா நம்மளுக்கு சொல்லி இந்த சமுதாயம் எவ்வளவு பாடுபடுகிறது, அதுக்கு ஒரு நம்மெல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு உணர்ச்சியை தூண்டி விட்டு இருக்காரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த அமைப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஐயா சேரலாதன், ஐயா தாமோதரன், ஐயா மோகன்ராஜ் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஐயா சடகோபன் ஐயா, வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு நெஞ்சை உருக்குகிற, நெகிழ்வு செய்கிற ஒரு
நிகழ்ச்சியாக அமைந்தது. மிக சிறப்பான ஒரு தலைமை உரை. ஐயா தமிழ்ச்சுடர் அவர்கள் 78 வயசிலே வயது குறைந்து இன்றைக்கு நல்ல ஒரு தலைமை உரையை நிகழ்த்தினார்கள். நம்முடைய பெல் ஆறுமுகம் அவர்களை அறிமுகப்படுத்திய விதம் மிக சிறப்பான. இந்த களப்பணியாளர்கள் இன்றைக்கு இருவருமே, ஐயா தமிழ்ச்சுடர் அவர்களும் பெல் ஆறுமுகம் ஐயா அவர்களும் நல்ல களப்பணியாளர்கள். அவர்களுடைய நம்முடைய தொண்டு மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல ஐயா பெல் ஆறுமுகம் அவர்களுடைய அந்த கதை சொல்லும் விதம், அந்த தூப்புக்காரி என்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலையை மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். தானே அதிலே ஒன்றி அவருடைய அந்த தன் மனதாலே, நேரு அவர்கள் குறிப்பிட்டது போல மனதாலே அதை நேசித்து அந்த கதையை படித்து சொல்லுகின்ற அந்த உணர்ச்சி மிக்க அந்த கதையை நமக்கு மிக அற்புதமாக எடுத்து காட்டினார்கள். அந்த பாத்திரங்கள் எல்லாம் கனகம், பூவரசி, மாரி, மனோ என்கிற இந்த கதை பாத்திரங்கள் ஒவ்வொருவருடைய சமூக அவலங்கள், ஒவ்வொருவருடைய ஆதிக்க வெறி, ஜாதி வெறி, அந்த வேலை செய்கிறவருடைய அவலங்கள், இப்படியெல்லாம் எடுத்து அவர் கூறிய விதம், ஒவ்வொரு உணவுக்காக அந்த சமூகம் படுகிற துன்பங்கள், அந்த அம்மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் மிக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து கூறினார்கள். ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை இன்றைக்கு, நாவலை இன்றைக்கு நம் கண் முன்னாலே கொண்டு வந்திருக்கிறார்கள். நம் கண்கள் உண்மையிலேயே குளமாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு அந்த கதையை அவர்கள் இன்றைக்கு நமக்கு எடுத்து கூறினார்கள். மிக சிறப்பான ஒரு நம்முடைய ஐயா ஆறுமுகம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கதைகளை எல்லாம் மிகவும் நேரம் தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். அந்த பூவரசினுடைய இறுதி முடிவு உள்ள தன்னம்பிக்கையான உறுதியான முடிவை சொல்லுகிற போது ஐயா ஆறுமுகம் அவர்களே நெகிழ்ந்து விட்டார்கள். உண்மைதான் அது. அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க பெண்ணாக அவர்கள் இன்றைக்கு பூவரசியை காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த சிறப்பான அந்த கதையை நான் இதில் இந்த நேரத்திலே ஒரு சிறு நிகழ்ச்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்முடைய சென்ற 2020 மார்ச் 10 அன்னை மணியம்மையாருடைய இறுதி நூற்றாண்டு நிறைவு விழா வேலூரில் நடந்தது. அப்போது அந்த விழாவிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். அதாவது தோட்டிகள் வாழ்கிற இடத்துக்கு தோட்டி பகுதி என்று, அது அவர்களுடைய அந்த மக்களுடைய வாழுமிடமாக, அவருடைய சான்றிதழிலே எல்லாத்திலையுமே சான்றிதழ் மட்டும் இருக்கிற ஓட்டர் ஐடி, இன்னும் இருக்கிற ஆதார் ஐடி எல்லாத்திலையுமே தோட்டி தெரு, தோட்டி பகுதி என்று போட்டது கேட்டு அங்கே இருக்கிற ஒரு நண்பர், நம்முடைய மான உணர்வுள்ள ஒரு நண்பர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நமக்கு தெரியப்படுத்தினார். அவர் பல்வேறு முயற்சிகளை எடுத்தார். அவர் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார். இது தோட்டு பகுதி என்று இருக்கக்கூடாது, அம்பேத்கர் நகர் என்று இருக்க வேண்டும் என்று போராடி அந்த அம்பேத்கர் நகரை நிறுவியிருக்கிறார். அதை அவருக்கு முன்பாகவே நம்முடைய மாநாட்டிலே அதை நாம் தீர்மானமாக நிறைவேற்றி தோட்டி பகுதி என்று இருக்கிறது, அதை நாம் அம்பேத்கர் நகர் என்று மாற்ற வேண்டும் என்று நம்முடைய மேடையிலே அதை தீர்மானம் போட்டோம். அவ்வளவு அந்த மக்கள் அது தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காலந்தோறும் நம்முடைய மக்கள் இப்படிப்பட்ட அவமானங்கள் சந்திக்கிறார்களே, தோட்டி என்று அசிக்கப்படுத்துகிறார்களே, இழிவுபடுத்துகிறார்கள் என்று அந்த முதிர்ந்த மக்கள் எல்லாம் அவமானப்பட்டார்கள். அதையெல்லாம் துடைத்து இன்றைக்கு அங்கே அம்பேத்கர் நகர் என்கிற அந்த நகர் இருக்கிற அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து நம்முடைய விடுதலையில கூட அதை போட்டோம். கிருஷ்ணமூர்த்தி என்பவரை நாம் அந்த கட்டுரையிலே அவரை அறிமுகப்படுத்தினோம். இப்படி நாம் அதற்காக தந்தை பெரியாருடைய மனிதநேய இயக்கமான நம்முடைய இயக்கம் தான் அது கவலைப்படுகிறதே தவிர, மற்ற ஜாதியினர் இன்னும் கூட அந்த ஜாதி வெறியை அவர்கள் பிடித்து கொண்டு மனிதநேயம் அற்றவர்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த பூவரசனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இறுதி முடிவு உண்மையிலேயே ஒரு கண்கள் குளமான ஒரு முடிவு. அப்படிப்பட்ட முடிவை எல்லாம் மிக சிறப்பாக நமக்கு எடுத்து கூறிய ஐயா பெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள், அவருக்கு நம்முடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. இந்த புலவர் குழந்தை ராவண காவியம் என்னும் நூலை தன் நாவன்மையால் யூடியூபில்
பல பகுதிகளாக தகவல் தெரிவித்துக் கொண்டு வரும் அம்மையார் அகிலா மாறன் அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. அறிவு வழி காணொலி இயக்கத்துல என்னையும் நீங்க நினைச்சுக்கிட்டதுக்கு மனமார்ந்த நன்றி. என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நான் வந்து திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில கௌரவ விரிவுரையாளர் நிலையில இருக்கேங்க ஐயா. இந்த அழகான இன்னைக்கு என்ன நிகழ்வு எனக்கு வந்து உண்மையாவே கலங்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கலக்கமா இருந்தது. ஒரு சிறப்பான ஒரு படைப்பை எடுத்துக்காட்டின அந்த உரை மிகச்சிறப்பான உரை, ஒரு சிறப்பு உரை, அருமையான உரை. இது நெகிழ்ச்சியா இருந்தது. யதார்த்தத்தை இயல்ப என்னைக்குமே சொல்லக்கூடிய படைப்பு தான் நல்ல மிகச்சிறந்த படைப்பா இருக்க முடியும். புனைவுகள் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கைய ரொம்ப அழகா மனசுல நிக்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய இந்த படைப்பு மிகச்சிறந்த படைப்பு. சிறப்புரை மிகச்சிறப்பான உரை. தலைமை உரை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நூல்கள் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இந்த இப்படி ஒரு அருமையான ஒரு இயக்கத்துல ஒரு நிகழ்வுல என்னையும் நீங்க நினைச்சுக்கிட்டதுக்கு மனம் நிறைஞ்சு நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. மிகவும் நன்றி ஐயா. நன்றி அம்மா. உங்களுடைய உரையை, இந்த புலவர் குழந்தை ராவண காவியத்தை நம்ம தோழர் முருகேசன் அவர்கள் மூலியமாக அந்த யூடியூபில் ஒரு 8 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு தகவலை எனக்கு அளித்தார். அதை மாலையில் தான் பார்த்தேன். அவர் தகவல் கொடுத்தார். இன்னைக்கு அவங்க இணையறாங்க. அவங்கள வந்து இந்த நீங்களும் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை அறிவழி காணொலியில் பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எங்கள் அறிவழி காணொலியில் பதிவு செய்யுங்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு அறிவித்து உங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. கலந்துக்கிறேன் ஐயா. நானும் என்னுடைய உரை கண்டிப்பா சொல்றேங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக முருகேசன் ஐயா, நீண்ட நாட்களுக்கு பிறகு. முருகேசன் வாங்க. கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. நூல் திறனாய்வு நல்ல சிறப்பா இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு. ட்விட்டர்ல போயிட்டு இருக்கேன். ட்விட்டர் வர முடியல, நான் மன்னிக்கலாம். நன்றி நன்றி. அடுத்ததாக ஐயா மும்பை கணேசன் ஐயா அவர்கள். ஐயா மும்பை கணேசன் ஐயா. இன்றைக்கு 347வது நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது பாடல் பாடிய நம்முடைய புரட்சி பாடகர், அடுத்து இன்றைக்கு தென்மொழி பண்ணன் ஐயா அவர்கள் நம்முடைய பாவலர் பெருஞ்சிதனார் அவருடைய அந்த ஒரு பழைய பாடலை அவர்கள் இன்றைக்கு உணர்வுபூர்வமாக பாடினார்கள். நமக்கு புதிதாகவே படுகிறது பாடல்கள் எல்லாம். ஐயா உங்க இணைப்பு சரியில்லையா? அப்புறமாவோட பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்கள் இணைப்பு விட்டு விட்டு கிடைக்கிறது. மணிமேகலையம்மா வாங்க. எப்படியாவது இந்த சாதி முறைகள் ஒழிந்தாக வேண்டும். அறிவழி காணொலி இயக்குனர், செயற்பாட்டாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் எண் 236 பெரியார் களஞ்சியம் குறிப்பிடுகிறார், எப்படியாவது இந்த ஜாதி முறைகள் ஒழிந்தாக வேண்டும். நம்ம ஆட்கள் பியூனாகவும் போலீஸ்காரனாகவும் கல்லுடைப்பனாகவும் இருக்கிறானே, பிச்சை எடுக்க வந்த பார்ப்பான் சுகபோகத்தோடு வாழ்வதா, நாட்டு சொந்தக்காரர்கள் வாடுவதா என கேட்கிறார். நல்ல மாதிரியாக இந்த அறிவழி சரியான ஒரு தலைப்பையும் கொடுத்து இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் தான் என்பதற்கேற்ப நம்முடைய பாசமிகு, அருமை மிகு, பெருமை மிகு ஐயா
பிரின்சிபல் ஆறுமுக ஐயா அவர்களிடக்கே இந்த தலைப்பை கொடுத்து இந்த பெருமை சேர்த்திருக்கிறது என்றால் இந்த கருத்துக்கள் அத்தனையும் இன்றைக்கு இவர்கள் பேசியிருப்பதான உரையும் அத்தனை பேரையும் சென்றடைய வேண்டும். இங்கு நாம் குறைவாக இருந்தாலும் தொலைக்காட்சி வழி பார்க்க செய்ய வேண்டும். இன்னும் மிகுதியான பேருக்கு இந்த வாய்ப்பினை எட்ட செய்ய வேண்டுமாய் முதலிலேயே கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் மனமிகு புலச்சேரலன் ஐயா அவர்கள் அன்றைக்கு அந்த பெண் மலர்வதியானவள் 2013ஆம் ஆண்டு இந்த நூல் வெளியீட்டின் போது, அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த சிறப்பினை நமக்கு நாகர்கோவில் மண்ணின் எழுத்தாளர் ஆசிரியர் ஐயா அவர்களாலேயே, வணக்கத்திற்கு போற்றுதலுக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களாலேயே சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பொன்னியன் அவர்கள் தனக்கு ஒரு மகள் கிடைத்து விட்டதாக சொன்னதாக அந்த பெண் மலர்வதியே ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டதானது நெகிழ்வை தருகிறது. அந்த முதல் நூல் வெளியீட்டு நிகழ்வின் போது நாங்கள் உடன் இருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். அன்றைக்கு அந்த எளிமையை பார்க்கிறோம். அவர்கள் பட்டிருக்கும் பாடு, தன் தாயினுடைய அவலத்தை, தான் தாய் நொந்து உணர்ந்ததை, தான் உடனிருந்து பார்த்ததைத்தான் அத்தனையும் படித்திருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டார் மலர்வதி. அன்றைக்கு அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீர். அதனை நிறைவேற்றி கொடுத்தவர் அன்றைக்கு எழுத்தாளர் பொன்னியன் அவர்களால் வரத்தான் முடியவில்லையே தவிர கிறிஸ்தவ கல்லூரி முன்னாள் தாளராக இருந்த ஜேம்ஸ் ஆர் டேனியல் அவர்களாலே கௌரவிக்கப்பட்டார் மலர்வதி. இன்னும் பல இடங்களில் இன்றைக்கு பெருமை சேர்க்கப்படுகிறார். இது ஏதோ நாம் வாசித்தோம், நெகிழ்கிறோம், கண்ணீர் விட்டு செல்கிறோம் என்பதற்காக அல்லாது இந்த முறை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு இங்க நல்ல வண்ணமாய் நம்முடைய ஆறுமுக ஐயா அவர்கள் எடுத்து வைத்த விதமானது ஒவ்வொரு வரியாக இந்த நேரு ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்களே, உண்மையிலும் உண்மை. அவர்கள் எத்தனை முறை வாசித்தார்களோ அதையை முழுவதுமாக நமக்கு தந்திருப்பதாக தன்படுகிறது. ஐயா நன்றி, ஐயா நன்றி. பல விசேட நிகழ்வுகளில் தாங்கள் தங்களுடைய படிப்பை உணர்த்துகிறீர்கள், தாமோதரன் ஐயா உணர்த்துகிறார்கள். இப்படி பலரும் உணர்ந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். சிம்பதியை விட எம்பதி வேண்டும் என்று ஆசிரியர் குறிப்பிட்டு வருகிறாரே, அந்த உணர்வுதான் எங்களுள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. சக மனிதனை மனிதனாக பார்க்கும் இயல்பினை நாம் பெறுவோம். இந்த தலைப்பிலேயே நம் தொடர் நிகழ்வுகளும் இங்கு இருக்கட்டும் என கூறி இந்த சிறு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஐயாவுக்கு நன்றி 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 ஐயா, நன்றி. ஐயா புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அப்படியே பேசுங்க ஐயா. வருக வருக ராஜேந்திரன் ஐயா வருக. ஐயா ராஜேந்திர ஐயா. ஐயா கேக்குதா? கேக்குது. பெல் ஆறுமுகம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். பெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் கதையை படித்த போது வருத்தமும் வேதனையும் ஒரு பக்கம் ஆத்திரமும் வந்தது. என்னை பொறுத்தளவில் நான் கதைகள் அதிகமாக படித்ததில்லை. பெரும்பாலும் கட்டுரைகளும் அறிஞர் புத்தகங்களைத்தான் படித்தது உண்டு. இவர் பெல் ஆர்வம் ஐயா அவர்கள் கதை பார்த்தபோது, படித்ததை கேட்டபோது, இது போன்ற புத்தகங்களை மேலும் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர் ஊட்டிவிட்டார். அவர் வாசித்ததை பார்க்கும்போது சாதி கொடுமையில் எவ்வளவு இருந்தது என்பது அவர் அனுபவித்ததையும் சொன்னார்கள். அதாவது இந்து மதத்தில் பிரிக்க முடியாத அம்சம் ஜாதி என்பது காந்தியாரின் கொள்கை, சங்கராச்சாரியின் கொள்கை. சாதி இருந்தே தீர வேண்டும் என்பது இதனுடைய கொள்கை. சாதி என்ற சாக்கடை இருக்கின்றவரை இது போன்ற கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்? நானே நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது. இந்த வர்ணாசிரம தர்மத்தை, ஏற்றத்தாழ்வுகளை நானே நினைத்தாலும் திரும்பவும் அதை மாற்ற முடியாது என்று சொல்கிறான். அப்படி என்றால் இந்து மதம் என்று இருக்கின்றவரை சாதிகள் இருந்தே தேரும். இந்த சாதி சாக்கடை தன்மை இருந்துதான் தீரணும். இன்னொன்று, இந்த சாக்கடை தொழில் செய்கின்றவர்கள் சாதியினர் பஞ்சமர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லா ஜாதிக்காரர்களும் இந்த தொழிலை செய்ய வேண்டும். இடஒதுக்கீடுகளில் பார்ப்பனர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த மற்ற வேலைக்கு பார்ப்பனர்கள் 100க்கு 100 பேர் இருக்க விரும்புகிறார்கள். இந்த சாக்கடையில் இந்த தொழிலும் அவர்களுக்கு வர வேண்டும். எல்லா ஜாதிக்காரர்களும் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்காத வரை இந்த சாதி கொடுமையில் இருந்துதான் தேரும். தமிழ்நாட்டிலே இருப்பதை விட வடநாட்டிலே மிக அதிகமாக இருக்கிறது இந்த கொடுமைகள். தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் பிறந்திருக்கின்ற காரணத்தால் சற்று மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் வடநாட்டிலே இனி கொடுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் கண்டும் காணாதவும் தான் இருக்கிறார்கள். சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டம் குணதர்ம விபாசகா என்று அவன் எப்படி எழுதினானோ அதை அப்படியே கடைபிடிக்கின்ற ஒரு வைஷ்ணவ அரசாங்கம் இன்று இந்தியாவிலே மோடி தளம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்தே பார்ப்பன கொள்கை அதுதான். பார்ப்பனர்கள் எந்த கொள்கை எந்த கட்சியில இருந்தாலும் அதை இந்த நடைமுறையை வைத்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் தான் அவர்கள்.
அதற்கு ஒரே வழி என்னவென்றால் இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டும். எல்லோரும், தாழ்த்தப்பட்டவர் மட்டும் வெளியேற வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். அதை விட அனைவருமே இந்து மதத்தில் இருக்கக்கூடாது. இந்து மதம் வரை இருக்கின்ற வரை இழிவுகள் தொடரத்தான் செய்யும். ஐயா அவர்கள் சொன்னார்கள், தமிழன் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டதால் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்று மனு தர்மத்தின் மூலம் சூத்திரன் ஆனான். சூத்திரன் என்றால் பாப்பானின் வைப்பாட்டி மகன். ஆக இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது மதத்தின் கட்டளை. இது இந்து மதம் என்பது 1799 பெயர் வைத்தான் சார் வில்லியம் ஜோன்ஸ். அதிலிருந்து தான் இந்து மதம் என்கிறார்கள். இந்த மதம் என்பது ஒரு கிரிமினல். இதில் இருந்து விடுபடாத வரை சாதி கொடுமைகள் நீங்காது, சாதி அசிங்கங்கள் தீராது. இதை மாற்றி அமைத்து தீர வேண்டும் என்றால் இதிலிருந்து தாழ்த்தப்பட்டவர் மட்டுமல்ல எல்லோருமே நாம் வெளியேற வேண்டும் என்று இது பேச வாய்ப்பு கொடுத்த அறிவொளி காணொலி இயக்கத்துக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக MR மாணிக்கம் ஐயா அவர்கள். அறிவொளியின் இயக்குனர் சேரலாதன் ஐயா, தோழர் தாமோதரன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்கள் புரட்சி கவிஞரும் ஈகோரசன் ஐயா இருவரும் பாடிய பாடல்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது. தலைமையுரையாற்றிய தமிழ்ச்செல்வர் ஐயா அவர்கள் நிறைய புத்தகங்கள் படிப்பார் என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் படிக்க முடியலங்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க சொன்னதுல அந்த யூ கேன் வின் அப்படிங்கிற புத்தகம் வந்து மூப்பனார் அவர்கள், GK மூப்பனார் அவர்களும் கலைஞரும் வந்து நல்ல நண்பர்கள் என்பது எல்லோரும் அறிந்தது. ஒரு விழாவில் வந்து மூப்பனார் அவர்கள் கலைஞருக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து பரிசாக கொடுத்தார்கள் என்று அப்படி ஒரு செய்தி படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தகம் பற்றி நிறைய பேசப்பட்டது. ஐயா அவர்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது, தலைமை உரை. அடுத்து பெல் ஆறுமுகம் ஐயா அந்த கதைகள் சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இதுக்கு முன்பாகவும் நேரு ஐயா அவர்கள் இந்த கதையை பற்றி பாண்டிச்சேரியில அவங்க அந்த பகுத்தறிவாளர் கழகம் என்று நினைக்கிறேன், அதுல பேசுனது அப்பவும் கேட்டிருக்கிறேன். இவங்க வந்து ரொம்ப ஆறுமுகம் ஐயா ரொம்ப சிறப்பாக பேசினார்கள். கதையை வந்து ஒரு தொடர்ச்சியா சொன்னது, அந்த கதையை ஃபாலோ பண்றதுக்கும் நல்ல வசதியா இருந்தது. அவங்களுடைய இழிநிலை வந்து எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது வந்து ஒரு சமுதாய இழிவா தான் பார்க்கணும். இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து முன்னெடுத்து வந்து இந்த இழிவை போக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். எனக்கு வந்து ஒரே இது மனசு சங்கடமா இருக்கிறதுனா, இதுக்கு ஏன் ஒரு எந்திரம் வந்து இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க அப்படிங்கிறது தான். மலக்கழிவுகளை வந்து ஏன் மேனுவலாவே வச்சிருக்காங்க, அது ஏன் ஒரு வெளிநாட்டுலலாம் இருக்கிற மாதிரி இங்க வந்து அதை வந்து இங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்குது. அது ஒண்ணு. ரொம்ப சிறப்பான உரையா இருந்து இந்த காணொலியை பார்த்தாவது நிறைய விழிப்புணர்வு வர வேண்டும் மக்களுக்கு. அரசுக்கு வந்து இதை பற்றிய கவனம் வந்து அரசுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து ஐயா அயன்புர துரைராஜ் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அறிவுமொழி காணொலி 347வது நிகழ்வு துப்புக்காரி என்ற தலைப்பிலே நூல் வாசிப்பு ஐயா பெல் ஆறுமுகம் அவர்கள் வாசித்தார்கள். தலைமை உரையாற்றிய திருச்சி தமிழ் சுடர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை உரையாற்றி மிக சிறப்பாக ஒரு வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமென்றால் சிறப்பான கருத்துக்களை எல்லாம், அந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் கூறினார்கள். அதில் சில புத்தகங்கள், ஏராளமான புத்தகங்களை வாங்கி வைத்திருப்பதாகவும் பல புத்தகங்கள் படிக்காமல் வைத்திருப்பதாகவும் இனிமேல் தான் படிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வைத்திருப்பதாகவும் கூறினார்கள். அதில் ஒரு சில புத்தகங்கள் யூ கேன் வின், மேய கூற்று பொய்யா மெய்யா, தகனம் போன்ற நூல்களை எல்லாம் குறிப்பிட்டார்கள். மிக சிறப்பாக கூறி இந்த தூப்புக்காரியின் அவலத்தை போக்குவதற்காக, அந்த பட்டியலின மக்களின் அவலத்தை போக்குவதற்காக அம்பேத்கர் சொன்ன ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினார்கள். என் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களுக்காக விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற சிறப்பான ஒரு சொற்றொடர். அதை கூறி தலைமை உரையை மிக சிறப்பாக ஆற்றினார்கள். அடுத்து தூப்புக்காரி. இந்த தூப்புக்காரி என்ற ஒரு தலைப்பை கேட்டவுடன் எனக்கு ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நினைவு சென்றது. எங்கள் ஊர் ஒரு சிற்றூர் தான். அந்த ஊரிலே ஐயா சொன்னது போல், ஐயா இந்த கதையிலே அவர் ஒரு மருத்துவமனை. ஆனால் எங்கள் ஊரில் உள்ள அந்த காலத்துல என்ன கக்கூஸ் என்றுதான் சொல்வார், என்ன
சொல்வார்கள். அதை மலம் அள்ளுவதற்கு கூடையை கொண்டு வந்து கூடையிலே எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அவ்வளவு எனக்கு தெரிந்து நான் கல்லூரி படிப்பு முடிக்கும் வரை கூட அந்த நிலை இருந்தது. எங்கள் வீட்டிலேயே இருந்தது. எங்கள் வீட்டுல என்ன 3-4 பேர் எனக்கு அக்காமார்கள் இருக்காங்க. ஜாஸ்தி ஆம்பளைங்க இல்லாட்டியும் பொம்பளைங்க யூஸ் பண்றதுக்காக அந்த கழிவறையை வைத்திருந்தார்கள். அதை வந்து இவங்கதான் வந்து எடுத்துக்கிட்டு கூடையில சுமந்துட்டு போற ஒரு இழிவு நிலையெல்லாம் இருந்தது. இது ஏறக்குறைய 1900 எனக்கு தெரிஞ்ச 67, 66, 67 வரைக்கும் எங்க ஊர்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதோ இது கொடுக்குறேன்னு சொல்லி காமன்ஸ் இந்த பாம்பே கல்குசன் சொல்லி அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவ்வளவு அந்த அவலமான நிலையை எனக்கு நினைவூட்டியது இந்த தூப்புக்காரி என்பது. ஐயா அவர்கள் இந்த ஒரு 4-5 கதாபாத்திரம், பூவரசி, மாரி, மனோ, இந்த மாதிரி கேரக்டர்கள், அந்த மாதிரி கதாபாத்திரங்களை வைத்து மிக சிறப்பாக அந்த கதையை இந்த வாசித்து காட்டினார்கள். அதிலும் இந்த பூவரசியினுடைய கேரக்டர், பூவரசியினுடைய பாத்திரம் எப்படி எங்கே தத்து கொடுத்து வருவார்களோ நினைத்துக் கொண்டிருந்தேன். தத்து கொடுத்த குழந்தையை திருப்பி அந்த மாறி சொன்னது போல் இந்த குழந்தையின் மூலம் நம் எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான ஏதாவது ஒரு கருவியை கண்டுபிடித்து இந்த இழிவான தொழிலை போக்க வேண்டும் என்ற ஒரு மாறி கருவி இருந்ததை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு தத்து கொடுத்த குழந்தையை கூட திருப்பி வாங்கி கொண்டார் என்ற கதையை சிறப்பாக முடித்திருக்கிறார். மிக சிறப்பான கதை. அதாவது இது வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் இந்த பணியில் தான் இருக்கிறார்கள். ஐயா சோம வேலாயுதம் அவர்கள் கூட சொன்னார்கள், இங்க வந்து எல்லா ஜாதியினரும், ஜாதி கிடையாது, எல்லா பிரிவினரும் இந்த தொழில் இருக்கிறார்கள், இந்த டிரைனேஜ் வேலை இந்த இருக்காங்க. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் ஒரு இதுக்காக எக்ஸம்ஷனாக இந்த கனகம் என்ற பாத்திரம் ஒரு நாடார் குலத்து நாடார் இனப்பெண் என்று குறிப்பிட்டார்கள். அது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. மிக சிறப்பான நிகழ்வு. கதையை மிக சிறப்பாக வாசித்து காட்டினார்கள். ஒரு சிறப்பான உரை. நன்றி. அந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அறிவு ஒளி காணொலிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ள ஆறுமுகம் ஐயா, இன்று தாங்கள் 75 வயதில் 25 வயதில் காட்சியளிக்கிறீர்கள். மகிழ்ச்சி. இது போன்று எந்நாளும் இருக்க வேண்டுமாய் அறிவழி காணொலி இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு அறிவழி பொருளாளர் மோகன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. துரராஜ் அவர் ஐயா வந்து 75 வயசுக்கு 25 வயசுமா இருக்கிறாரு. ஆனா காவி ஓட போட்டுக்கிறாருன்னு தான் சங்கடமா. ஐயா, அனைவருக்கும் வணக்கம். அறிவழி காணொலி நிகழ்ச்சி 347வது நிகழ்ச்சியிலே புரட்சி பாடகர் திருச்சி புள்ளம்பாடி பாடகர் நம்முடைய பொற்செல்லியன் அவர்கள் மிக அருமையான ஒரு பாடலை பாடுவதற்கு முன்பே சொல்லிவிட்டார்கள், நான் யாரையும் புகழ்ந்து பாடவில்லை என்று. ஆனால் இருவரையும் புகழ்ந்து மிக அருமையான ஒரு பாடலை பாடினார்கள். அதன் பிறகு இன்னொரு நண்பர் தென்மொழி பண்ணை பாடலாசிரியர் அவர்கள் மிக ஒரு அருமையான இயற்றப்பட்ட அந்த பாடலை மிக அருமையாக நல்ல குரல் வளத்தோடு பாடினார்கள். அவர்கள் இருவருக்கும் அறிவழி காணொலி நிகழ்ச்சியின் பொருளாளர் என்கிற முறையிலே பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை உரையாற்றிய ஐயா தமிழ்ச்சூழர் அவர்கள் இவரை அவர் பாராட்டுகிறார், அவரை இவர் பாராட்டுகிறார். இருவருமே பாராட்டுவது மிகவும் அறிவழி காணொலி நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. ஒருத்தருடைய மனதில் ஒருவருடைய குடிகொண்டிருக்கிறார், இன்னொருத்தருடைய மனதில் இன்னொருவர் குடிகொண்டிருக்கிறார். அதை இருவருமே அறிவழி காணொலி நிகழ்ச்சியை பயன்படுத்தி வெளிப்படுத்திய விதம் உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதில் ஐயா வெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் இன்றைக்கு ஒரு திறனாய்வு நூலை தூப்புக்காரி என்கின்ற அந்த புத்தகத்தை மிக அருமையாக திறனாய்வு செய்து படித்து அதில் இருக்கக்கூடிய அந்த சோகங்களையும் துக்கங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டதை பார்க்கும் பொழுது உள்ளபடியே நான் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் சில இடங்களில் நான் கோபம் அடைந்தேன். அப்படிப்பட்ட காலங்களிலே
இப்படிப்பட்டவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் அவர்கள் பட்ட அந்த துன்பங்களையும் துயரங்களையும் புத்தக வடிவிலே வடித்த ஆசிரியர் அவர்களுக்கும் அதை படித்து நமக்கு வழங்கிய ஐயா பெல் ஆறுமுகம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இப்படிப்பட்ட அரிய நூல்களை அவர்கள் மறுபடியும் மறு வாசிப்பு செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு புதிய உறவாக அகிலா மாறன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் பொருளாளர் என்ற முறையிலே அவர்களை நாள்தோறும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு சாதனை நிகழ்வாக நாம் நகர்த்தி கொண்டிருப்பது ஐயா சேரலாதன் அவர்களும் ஐயா தாமோதரன் அவர்களும் மட்டுமல்ல, இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து கொள்கை உறவுகளுக்கும் இதில் இந்த சிறப்பு அனைவருக்கும் போய் சேர வேண்டும், சேரும் என்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்தி இந்த அறிவழி காணொலி நிகழ்ச்சியை மேலும் வளர்ச்சி அடைய பாடுபடுவோம் என்று கூறி ஐயா பெல் ஆறுமுகம் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய சிறப்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. தமிழ்ச்சுடர் ஐயாவும் பெல் ஆறுமுகம் ஐயாவும் நாள்தோறும் இணைந்து நாம் அறிவழி காணொலிக்கு அந்த பகுதியில் உள்ள மூத்தவர்களை, முதுபெரும் பெரியார் தொண்டர்களை நேர்காணல் செய்யக்கூடிய வாய்ப்பினை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருவர் இந்த பணியை செய்தால் அறிவழியில் அவருடைய அந்த முதிர்வான காலத்தில் அவருடைய களப்பணி, அவருடைய செயல்பாடு, அவருடைய இயக்க தொண்டு இனி வரும் எப்படி செய்வார்கள் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்ற நிகழ்வு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த பணியை எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற தமிழ்ச்சுடர் ஐயா அவருக்கும் பெல் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் அறிவழி காணொலி இயக்கம் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது, பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது என கூறிக்கொண்டு ஐயா அறிவழி இயக்குனர் சேரலாதன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தலைமை உரையாற்றிய மிக சிறப்பான ஒரு பெரியார் பெருந்தொண்டர் தமிழ்ச்சுடர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்டகால நண்பர்களாக இருக்கின்ற நீங்கள் இருவரும் இன்று ஒருவர் தலைமை உரையும் ஒருவர் சிறப்புரையும் ஆற்ற மிகச் சிறப்பாக கொண்டு சென்றீர்கள். உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்று. தமிழ்ச்சுடர் ஐயா நிறைய புத்தகங்களை பற்றி கூறினார். தாமோதரன் இங்கிருந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார், ஐயா புத்தகங்களை காட்டுங்கள், புத்தகங்களை காட்டுங்கள் என்று. நீங்கள் உங்களுடைய ஆர்வ மிகுதியின் காரணமாக பேசிக்கொண்டே இருந்தீர்கள், அதனால் பரவாயில்லை. சிறப்புரையாற்றிய பெல் ஆறுமுகம் அவர்கள் அதாவது இன்று ஒரு சிறந்த கதை சொல்லியாக மாறி மிகவும் நம்மளை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கிட்டு, இது எனக்கு இப்ப நிறைய பழைய ஞாபகங்கள் வருகிறது. ஆனால் அதை இப்பொழுது நினைத்து பார்க்க கூட நான் விரும்பவில்லை. சென்னையில் ஓரளவு அந்த எந்திரங்கள் இருக்கின்றன. என்னுடைய ஒரு சிறு அனுபவம், நான் அமெரிக்கா சென்றிருந்த போது ஒரு 6 மாதம் தான் அங்கிருந்தேன் என்றாலும் எனக்கு பற்பல அனுபவங்கள் உண்டாயிற்று. என்னுடைய பேரன், 3.5 வயது பேரன், அந்த டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் இருக்கும், அதை அப்படியே இழுத்து 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 ஃப்ளஷ் அவுட்ல போட்டுட்டான். அந்த ஃப்ளஷ் அவுட்டு பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆன பிறகு நான் அப்ப அங்கெல்லாம் நான் யாருக்கிட்டையும் நேரடியா பேசுறது அது இதெல்லாம் கிடையாது. உடனே என்னுடைய மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை மாமா, அது பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இப்போ சற்று நேரத்துல ஒருத்தர் வந்தார், மெக்சிகன் ஒருத்தர் வந்தார். அவரு நல்லா இருக்காரு, நம்மளை விட நல்லா இருக்காரு. அவர் வந்து அந்த டாய்லெட்டுக்குள்ள போய் அதை கம்ப்ளீட்டா அவர் கையில சில டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். இந்த நீட்டு குச்சி, நுனியில ஒரு
கப்பு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இது, கிளவுஸு, அது இதெல்லாம் வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அதை சரி பண்ணிட்டாரு. அதுக்குள்ள மகள் வந்துட்டாங்க. நம்ம ஊர் பழக்கப்படி நான் வந்து என்ன சொன்னேன், அவருக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்ப நான் வந்து கையில பணம் வச்சிருக்கேன்ல, இங்க இருந்து எடுத்துட்டு போனது, அதனால அவருக்கு ஒரு $10 கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப என் டாக்டர் சொல்லுச்சு, உங்களை எல்லாம் இந்த நாட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, இந்த ஊரை நீங்க கெடுத்துருவீங்க, நீங்க கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க காஃபி சாப்பிட்றீங்களா? இல்ல இல்ல, ஜூஸ் இருக்கா உங்ககிட்டன்னு கேட்டேன். அது எல்லா வீட்லயும் ஜூஸ் இருக்கும். ஜூஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு டம்ளர்ல அவருக்கு ஜூஸ், எனக்கு ஜூஸ், என் மகளுக்கு ஜூஸ், 3 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து ஜூஸ் சாப்பிட்றோம். கற்பனை பண்ண முடியுமா? இது ஏன் அங்க நம்ம ஏத்துக்கிறோம், இங்க அதை வந்து நம்ம ஆச்சரியமா பாக்குறோம்னாலே நம்மளுக்கு உள்ள ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சாதாரணமா நடந்தது அந்த நிகழ்வு. அவர் சாப்பிட்டாரு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாரு, பேரனை கன்னத்துல தட்டி கொடுத்தாரு, பேர் என்னன்னு கேட்டாரு, போயிட்டாரு. ரொம்ப அது அப்பப்ப நான் நினைச்சுக்குவேன், இது ஏன் நம்ம இங்க வந்தா இப்படி இருக்கோம், அங்க போனா நம்மளுக்கு இந்த மனநிலை ஏன் வர மாட்டேங்குது, நம்மளுக்கே வந்தாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்க ஏன் நம்ம கையை பிடிச்சு பின்னுக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு. இது வந்து உடனடியாக இத ஏதாவது சரி பண்றதுக்கு இப்ப ஐஐடி வந்து பெரிய விஞ்ஞானிகள்ங்கிறாங்க, ஸ்பேஸ்ல ராக்கெட் விடுறாங்கங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப சிம்பிளுங்க. அங்க வந்து நான் அங்க இருந்து சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்ப என் வீட்டுல டாய்லெட் ப்ராப்ளம்னா என்னால கிளீன் பண்ண முடியும், அதுக்கான சில பொருட்கள்லாம் என்கிட்ட இருக்கு. ரொம்ப ஒரு இழிவான நிலை. இதுல நம்மளுடைய ரோலும் இருக்கு, நம்மளுடையனா நம்மளை சுத்தி இருக்கிறவனுக்கு ரோல் இருக்குன்னா நம்மளுடைய ரோல் அதுல இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம வந்து ஒரு குரல் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம குரல் கொடுக்கணும். இவர் படிச்ச அந்த கதையில கூட நிறைய இடங்கள் அந்த மாதிரி வருது. பேச வேண்டியவர்கள் பேசாம இருந்துடுறாங்க, பேசக்கூடாதவர்கள் பேசுகிறார்கள். நாம வந்து பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டும் என்பதை இன்றைக்கு பெல் ஆறுமுகம் அவர் உணர்த்தியது. அதை தான் நான் முக்கியமா பெருசா நினைக்கிறேன். நம்ம பேசணும், தடுக்கணும், ஒன்றும் ஆயிடாது. எங்கெங்கயோ எவனையோ எதுக்குறோம், என்னென்னமோ பண்றோம், எவங்கிட்டயோ அடி வாங்குறோம், அரெஸ்ட் ஆகுறோம், ஜெயிலுக்கு போறோம், எவனோ எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு சிறு குரல் நம்ம குடும்பத்துல நம்ம சுற்றத்துல எழுப்புறதுல ஒரு பாதிப்பும் வந்துடாது. அது நமக்கு ஒரு உயர்வை தான் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதை செய்யணும். பெல் ஆறுமுகம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் வழக்கமா இந்த பாடல் பாடுபவர்களை வந்து சிறப்பா பாராட்டி பேசுறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து இப்ப நான் எப்படி தாமோதரனை பாராட்டுறது, நம்மளுடைய பொருளாளரை பாராட்டுறதோ அந்த மாதிரி அது நம்முடைய இசைக்குழு அப்படிங்கிற அளவுல அவங்கள பத்தி நான் அதிகமா சொல்றது இல்லை. இந்த ரொம்ப மென்மையான ஒரு குரல்ல இன்னைக்கு பாடினாரு நம்ம புரட்சி பாடகர். வழக்கமா கொஞ்சம் அவர் குரல் துள்ளும், இன்னைக்கு ஒரு மென்மையான குரல்ல பாடினாரு. தென்மொழி ஈகவரசன் அவர்களுக்கு உண்மையிலேயே இவ்வளவு, அதாவது பெருஞ்சித்திரனாருன்னா நம்ம வந்து உடனே பயந்துடுறோம், அந்த தனித்தமிழ் அது இதுன்னு. ஆனா எவ்வளவு எளிமையான வார்த்தைகள்ல அது ரொம்ப கொஞ்சம் மனசை தொடர மாதிரி அந்த பாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏகவரசன் ஐயாவிட ஒரு சிறு விண்ணப்பம், எங்கள் புரட்சி பாடகரை இந்த மாதிரி பாடல்கள்ல தயார் பண்ண முடியுமான்னு தயவு செய்து ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள். ஏன்னா அவரும் ஒரு சிறந்த பாடகர். இந்த வழியில பலரை உருவாக்க வேண்டும். அகிலா மாறன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வரவேற்பு. தொடர்ந்து வந்து கலந்து கொண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இன்னும் 17 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 17 நாள் 16 நாள் 18 நாள் சம்திங் நம்முடைய ஒரு ஆண்டு இது. நாளை அல்லது நாளை மறுநாள் நம்முடைய அந்த ஆண்டு மலர் பதிப்பு வேலைகள் ஆரம்பிக்க போறோம்.
அதுக்குள்ள யாராவது அனுப்புறவங்க இருந்தா அனுப்புங்க. உங்களால முடியலன்னா ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரை போட்டோ எடுத்தாவது அனுப்புங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து நம்முடைய பெரியார் திடல் மூலமாக பெண் விடுதலை சம்பந்தமாக ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 800 ரூபாய். அது நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அம்மா இன்பக்கனி அவங்க மூலமா நம்ம வாங்கினோம்னா அந்த புத்தகம் 500 ரூபாய்க்காக 500 ரூபாயில கொடுக்குறான்னு இருக்காங்க. அவங்க நேற்று தொலைபேசி மூலமா கூப்பிட்டு சொன்னாங்க. அதை விரும்புகிறவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கலாம். அது நிறைய ஒரு 600-700 பக்கத்துக்கு மேற்பட்ட ஒரு புத்தகம்னு சொன்னாங்க. 300 ரூபாய் கழிவில் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டுகிறவர்கள் அணுகுங்கள். அதுக்கான ஏற்பாடை செய்கிறோம். அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. தாமோதரன் ஐயா, நீங்க டேக் ஓவர் பண்ணீங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. பெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த புத்தக வாசிப்பை விளம்பரப்படுத்துகிற பொழுது நான் விளம்பரப்படுத்தினேன். அதன் மூலமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி, வணக்கம் ஐயா, மலர்வதி அவர்கள் அகவையில் சிறியோராய் உணர்ச்சி கொந்தளிப்பில் மூத்தோராய் எமது ஊரில் இருந்தும் சிறிது தொலைவில் உள்ள வெள்ளிக்கோடு மேற்கில் உள்ள ஊர் சாகித்ய அகாதமி விருது பெற்று வந்ததும் எமது மாவட்டத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி கலந்து கொண்டு அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டு பசுமரத்தானியாய் அவர்தம் எண்ண ஓட்டங்களை உள்ள குமரர்களை செவிமடுத்து கண்கலங்கியோரில் ஒருவராய் குமுகாய இழிவுதனை சாடுபொருள் ஒருவராய் என்பதும் மணிமேகலை அம்மாவா அல்ல தரப்பில் நடந்த புத்தக கண்காட்சி மாலை பொதுக்கூட்ட நிகழ்விலும் உரை கேட்டு நெகிழ்ந்தவள் என்பதையும் பள்ளிகளில் மற்ற இடங்களில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர் தம் பிள்ளைகளின் மனநிலையை என்னவாக இருக்கும் என்பதை மலர்வதியையே சான்றாக்கி உணர்ந்தவள் என்பதையும் இங்கு பதிவு செய்கிறேன். ஐயா அவர்களோடு அன்றே தினகரன் தினத்தந்தி பத்திரிகையாளர் பேட்டி கண்டது தனி சிறப்பு. இந்த நூலை இந்த செய்தியை எழுதியிருக்காங்க. இது கோரா அவர்கள் எனக்கு அனுப்பினார். அது யார் எழுதியது என்று தெரியவில்லை. கோரா என்கிற கோவிந்தராஜன் அவர்கள் அதை ஆறுமுகம் ஐயா அவர் பார்வைக்கு இதை தெரிவித்து அவர் ஏற்புரை வழங்குமாறு அன்போடு அறிவழி காணொலிக்கு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. இந்த நூல் நானும் நீண்ட நாளுக்கு முன்ன படிச்சதுதான். இதை எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுல பட்ட நூல் இது. அதே போல ஐயா தமிழ்ச்சிறர் காட்டினார் இல்லையா தகனம், அந்த நூலையும் படிச்சிருக்கேன். அதுல அந்த பிணம் சுடுகாட்டில் பிணம் எரிப்பவர்களுடைய அந்த நிலை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட அவலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அது இன்னும் கொடுமையா இருக்கும். இந்த புத்தகத்தில் இருப்பதை விட இன்னும் கொடுமையாக இருக்கும். அதுல அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிறது. இந்த நூல்களையும் படிக்கின்ற பொழுது நம்மோடு படித்ததை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் படித்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அவர் வாழ்வியல் சிந்தனைகளே அவர் படித்ததையெல்லாம் நமக்கு எடுத்து காட்டி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் நான் நீண்ட நாளுக்கு முன்னால் படித்திருந்தாலும் கூட இதை நம்முடைய தோழரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். கடந்த முறை நான் கலிங்கராணியை படிக்கின்ற பொழுது எனக்கு தமிழர் தலைவருடைய பெயர் வர காரணமான அந்த நூலை படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது. அதனால் அதனை படித்தேன். அதற்கு அடுத்ததாக இந்த நூலை எப்பொழுதே வாசிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். இப்பொழுது இந்த நூலை நான் வாசித்தேன். இன்றைக்கு இந்த நூலை நான் எப்படி சொன்னேன் என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் அனைவரும் சொல்லுகின்ற பொழுது எனக்கே கொஞ்சம் வியப்பா இருக்கு. நான் அப்படியெல்லாம உங்கள் மனதை தோறுகின்ற மாதிரி பேசினேன் என்று எனக்கு தெரியல. இருந்தாலும் என் மனதில் பட்டதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில பல அறிஞர் பெருமக்களும் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். ஐயா சோம வேலாயுதம் போன்றவர்கள், அம்மா சரோஜாமா போன்றவர்கள், நம்முடைய ஐயா சடகோபன், ஐயா நேரு, அம்மா மணிமேகலை அம்மா, அம்மா அமுதா போன்றவர்கள், இன்னும் பல அறிஞர் பெருமக்களும் இங்கே கருத்து சொல்லி இருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். தந்தை பெரியார் வழியிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம். அனைவரும் சொன்னது போல இன்றைக்கு சாதியை ஒழிப்பதற்கான வழிகளிலே இதுவும் ஒன்றுதான். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பது எப்படி ஒரு
முக்கியமான ஒரு காரியமோ, அதே போல அனைத்து சாதிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த துப்புரவு பணியை செய்யக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். இந்த மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய அந்த அவல நிலையை போக்கி ஒரு எந்திரத்தை கொண்டு வந்து வைத்து அது அரசு பணியாக்கி அவர்களுக்கு அதிக ஊதியத்தை கொடுத்து அனைத்து மக்களையும் செய்கின்ற பொழுதுதான் அந்த இழிவு துரைக்கப்படும். ஏன்னா எல்லாரும் செய்யற போது அந்த இழிவு இல்லாமல் போயிடும். நம்ம சாதிக்காரன் செய்யறான், அதில் ஒன்றும் அவமானம் இல்லை என்கின்ற நிலை உருவாகும். அப்பதான் சாதி ஒழியும். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குவதற்கு அரசாங்கத்திடம் நம்முடைய இயக்கம் வலியுறுத்த வேண்டும். நம்முடைய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் கூட அது போன்ற ஒரு கருவியை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அது என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒருமுறை நானும் இங்கே உள்ள தோழர்களும் சென்று அதை பார்த்தோம். அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அன்றைக்கு காட்டினார்கள். ஆனால் அது எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. அது செலவு அதிகமாகுமோ என்னமோ தெரியவில்லை. அதையெல்லாம் நம்முடைய தமிழர் தலைவரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இணைந்து அதற்கான கருவிகளை உருவாக்கி அனைத்து பகுதிகளுக்கும் அந்த கருவிகளை மிக மலிவான விலையிலே கொண்டு சேர்த்து இந்த தொழிலை நவீனமயப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த மக்களுடைய அவல நிலையை தீரும் என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும், இதை கருத்து சொன்ன அத்தனை பேருக்கும், கேட்டு மகிழ்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி ஐயா. நாளை நிகழ்ச்சி நாளை காலை உங்கள் அனைவருடைய வாட்ஸ்அப்பில் பகிர்வும், பேஸ்புக்கில் அறிவிப்போம். அது மட்டுமல்ல, நாளை மறுநாள் நம்மளுடைய அரங்கநாயகி அம்மா அவர்கள் 80வது பிறந்தநாள் விழா. அந்த நிகழ்வுக்கு தெரசா வால்டர் அவர்கள் தலைமையேற்க, இந்த நிகழ்விலே பல்வேறு பணிகளுக்கு இடையில் அவருக்கு வகுப்புகள் இருந்தாலும் முதலாவதாக வந்து பேசிவிட்டு செல்கிறேன் என சொல்லி ஒப்புதல் தந்துள்ள மதிவதினி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் அரங்கநாயகி அம்மா அவர்களை வாழ்த்துமாறும் அந்த வாழ்த்துறை அனைவரும் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு நாளைக்கு மறுநாள் 350வது நிகழ்ச்சி. அந்த 350வது நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அதில் நமது பெரியாரின் பெருந்தொண்டர், மூத்த பெருந்தொண்டர், இளைஞர், பெங்களூரு வாழும் வேலு அவர்கள் 101வது பிறந்த நாளில் அவருடைய கருத்துக்களை நேர்காணலாக அனைவரும் அவருடன் பகிர்ந்து கொள்வோம். அந்த நிகழ்வு 350வது நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்படியாக இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செல்கிறது. நாளைய நிகழ்ச்சி நாளை காலை அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாளை மாலை நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அளவுக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் அறிவொளி காணொலி இயக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். ராமவரன், சொல்லுங்க. நாளை மறுநாள் திடல் நிகழ்ச்சி 5 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன்.